லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா பிசிக்கல் கனெக்ஷன். பிசிக்கல் கனெக்ஷன்ஸ்ல நம்ம ஒரு டார்கெட் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணணும். என்ன டார்கெட்னா, ஒரு ரவுட்டர் பத்தி படிக்கிறதோ, சுவிட்சை பத்தி படிக்கிறதோ, ஒரு பெரிய பில்டிங்ல நெட்வொர்க் ஃபார்ம் பண்றதை பத்தி படிக்கிறதோ இல்லாம என்ன டார்கெட்? சூப்பர், யாரோ ஒரு ஆள் படிச்சிருக்காங்க வீட்டுக்கு போயிட்டு. அப்போ 2 பிசிக்குள்ள நெட்வொர்க் ஃபார்ம் பண்ணதான் இப்ப படிக்க போறோம். அதுவே புரியல, இல்ல அதுவே நாங்க தப்பா எடுத்துட்டோம்னா அடுத்த டாபிக் போக வேண்டிய அவசியம் இல்லை, அந்த டாபிக்கும் புரியாது. அப்ப வெளிப்படையா என்ன, 2 பிசிக்கு இங்க இருக்கவங்க எல்லாருக்கும் நெட்வொர்க் ஃபார்ம் பண்ண தெரியணும். பிராக்டிக்கலா நோட்டை பார்க்க கூடாது. அது ஃபார்ம் பண்ண தெரிஞ்சுட்டு அப்புறமா 3 பிசி 4 பிசி சுவிட்சு ரவுட்டரு ஃபயர்வால்னு வாங்க போகும். அப்போ டார்கெட் ஒண்ணுதான். we want to form a network between we want to form a network between 2 கம்ப்யூட்டர்ஸ். ஒரு லேப்டாப்பா இருக்கலாம், இல்ல டெஸ்க்டாப்பா இருக்கலாம், அது உங்க இஷ்டம். சரி, அதுக்கு நேத்து ஓகே, அதுக்கு நேத்து கிளாஸ்ல டைப்ஸ் ஆஃப் மீடியம் பார்த்துருப்பீங்க. ரேடியோ ஃப்ரீக்வன்சி, லைட் சிக்னல், எலக்ட்ரிக்கல் சிக்னல், தென் காப்பர் ஒயரு, தென் யூடிபி கேபிள்ஸ், RJ45 ஜாக்கு, கிரிம்பிங் மெக்கானிசம், ஸ்டேட் கேபிள் கிரிம்பிங், கிராஸ் கேபிள் கிரிம்பிங், நிக்கார்டு, ஆட்டோ MDIX ஃபங்க்ஷன்ஸ், இது எல்லாமே லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா, ஒரு கம்ப்யூட்டர் எடுத்துக்கிறேன். இந்த கம்ப்யூட்டர்ல கண்டிப்பா என்ன இருக்கும்னா நிக்கார்டு இருக்கும். நேத்து கிளாஸ்லயே நிக்க பத்தி படிச்சாச்சு. கம்ப்யூட்டர்ல நிக்கார்டு இருக்கும். இந்த நிக்கார்ட்ல தான் என்ன இருக்க போகுதுன்னா ஐபி அட்ரஸ், மேக் அட்ரஸ். நேத்து கிளாஸ் ஷார்ட்டா பார்த்துருப்பீங்க. நிக்கார்ட் contains 2 address. One is IP, another one is MAC. அப்போ இன்னைக்கு கிளாஸ் தான் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் ஐபி தென் MAC. இன்ட்ரடக்ஷன் ஆஃப் ஐபி MAC. IP stands for Internet Protocol. MAC stands for Media Access Control. சரி, நெட்வொர்க்ல ஐபி அட்ரஸ் எதுக்காக இருக்கு, மேக் அட்ரஸ் எதுக்காக இருக்கு அப்படின்றத படிச்சோம். ஐபின்னு ஒரு அட்ரஸ் இருக்கு. ஐபி அட்ரஸ் வச்சு என்ன பண்ணலாம்னா, இட்ஸ் யூஸ் டு ஃபைண்ட் யுவர் லொகேஷன் ஆஃப் a device. IP, Internet Protocol, its address is used to find location of a devices. உங்களோட டிவைஸ் எந்த லொகேஷன்ல இருக்கு அப்படின்ற கண்டுபிடிக்கிற வேல்யூக்கு பேர் தான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐபி அட்ரஸ். அப்போ மேக் அட்ரஸ்னா என்னன்னா, இட்ஸ் அட்ரஸ், இட்ஸ் அ வேல்யூ, இட்ஸ் யூஸ் டு ஃபைண்ட் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் டிவைஸ். அப்போ ஐபி அட்ரஸ் அப்படின்றது உங்க டிவைஸோட லொகேஷனை கண்டுபிடிக்கிறது. மேக் அட்ரஸ் அப்படின்றது அந்த டிவைஸோட ஐடென்டிஃபிகேஷன். அப்போ மேக் அப்படின்றது என்னன்னா, ஒரு டிவைஸுக்கு நேம் மாதிரி. இப்போ எனக்கு எப்படி சுரேனு, உங்களுக்கு எப்படி அருண், கார்த்திக்னு இருக்கோ, அதே மாதிரி ஒரு கம்ப்யூட்டருக்கும் நெட்வொர்க்ல நேம் ரொம்ப முக்கியம். அப்போ அந்த கம்ப்யூட்டரோட நேம், நெட்வொர்க்கை பொறுத்தவரையும் கம்ப்யூட்டரோட நேம் என்னன்னு கேட்டீங்கன்னா மேக் அட்ரஸ். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க உங்க கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி ஏதோ இன்டர்நெட்ல இல்லீகலா ஏதோ யூஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ கண்டிப்பா ஆஸ் அ சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட்ல கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் ஆகும். கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் கையோட உங்களை ட்ரேஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்போ உங்களை எதை வச்சு ட்ரேஸ் பண்ண போறாங்கன்னா, தே வில் ட்ரை டு ட்ரேஸ் வித் யுவர் ஐபி அட்ரஸ். உங்க ஐபி எங்கன்னா விட்டுருப்பீங்க, உங்க ஐபி வச்சு தான் ட்ரேஸ் பண்ண முடியும். அப்போ ஐபி வச்சு ட்ரேஸ் பண்ணி அவங்களால என்ன கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க இருந்து அட்டாக் ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னா,
ஐபி வச்சு ட்ரேஸ் பண்றதுனால 6th கிராஸ் ஸ்ட்ரீட், ட்ரஸ்ட்புரம், கோடம்பாக்கம், ஆப்போசிட் டு எஸ்பிஐ பில்டிங், செகண்ட் ஃப்ளோர்ல அட்டாக் ஸ்டார்ட் ஆச்சுன்னு தான் கண்டுபிடிக்க முடியும் தவிர இந்த அட்டாக் ஸ்டார்ட் பண்ணது சுரேனா, கார்த்திகா, பிரபுவான்றதுலாம் தெரியாது. பிகாஸ் ஐபி இஸ் யூஸ் டு ஃபைண்ட் ஒன்லி லொகேஷன் ஆஃப் அ டிவைசஸ், நாட் அ பர்சன். ஐபி வச்சுலாம் ஒரு யூசரை கண்டுபிடிக்கவே முடியாது. நீங்க நிறைய நியூஸ் சேனல்லாம் பார்த்துருப்பீங்க, ஐபி வச்சு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஐபி வச்சு கண்டுபிடிச்சிக்க மாட்டாங்க, ஐபி வச்சு அந்த லொகேஷன் கிட்ட போயிடுவாங்க. லொகேஷன் போயிட்டு அப்புறமா வெரிஃபிகேஷன் ப்ராசஸை மாத்திட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த யூசரை ஃபைண்ட் பண்ணுவாங்க. ஸோ ஐபிஸ் அட்ரஸ் is used to find location of a device. Then MAC address is a address is used to find identification of devices. அப்ப அட்டாக்க ஸ்டார்ட் பண்ணது சுரேனா அருணா அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா ஐபி வச்சா மேக் வச்சா? ஓகே, ஐபி வச்சா கண்டுபிடிக்க முடியாது, மேக் வச்சா கண்டுபிடிக்க முடியாது, மேக்கை வச்சு டிவைஸ் தான் கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்க லேப்ல போயிட்டு ஒரு டிவைஸ் நீங்க அட்டாக் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த டிவைஸ் தான் கண்டுபிடிக்க முடியும். அந்த டிவைஸ் பப்ளிக் டிவைஸ், நீங்களும் யூஸ் பண்ணிருக்கலாம், நானும் யூஸ் பண்ணிருக்கலாம். அப்போ மேக்கை வச்சு யூசரை கண்டுபிடிக்க முடியாது, ஐபி வச்சு யூசரை கண்டுபிடிக்க முடியாது. ஐபி வச்சு இந்த ஃப்ளோருக்குள்ள வந்துருவாங்க, மேபி மேக்கை வச்சு இந்த பிசி தான் கண்டுபிடிச்சிருவாங்க. அப்ப அந்த பிசி யூஸ் பண்ணது சுரேனா அருணான்னு எப்படி கண்டுபிடிப்பாங்க? கேமரா வெரிஃபிகேஷன் ப்ராசஸை மாத்திப்பாங்க. ஓகேவா? இல்லைன்னா எல்லாரையும் கூட்டின்னு போய் அடி அடின்னு அடிப்பாங்க. யாருன்னா ஒரு ஆள் ஒத்துக்குதான் தீரணும் வழி தாங்காம. அப்படின்னு என்ன சொல்றேன்னா வேற வழி கிடையாது. அப்போ ஐபி வச்சு யூசரை வாய்ப்பு இல்லை, மேக் வச்சு யூசரை வாய்ப்பு கிடையாது. நிறைய பேர் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கும், அப்பெல்லாம் கிடையாது. லொகேஷன் ஃபைன் பண்ணி இந்த டிவைஸ்ல இருந்து அட்டாக் ஸ்டார்ட் ஆச்சுன்னு வாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்க பேரு நௌஷத் மொபைல், நௌஷத் மொபைல்னு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா மேக்கை வச்சு, ஃபார் எக்ஸாம்பிள் மேக்கை வச்சு நௌஷத் மொபைல் கண்டுபிடிச்சிட்டாங்க, இஸ் ஈஸி. ஏன்னா நௌஷத் மொபைல் மிஞ்சி மிஞ்சி போனா நௌஷத் தான் யூஸ் பண்ணிருப்பாரு. ஓகேவா? இதுவே என்னோட லேப்ல இருந்து அட்டாக் ஸ்டார்ட் ஆயிருக்குன்னா ஆஸ் அ சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட் கஷ்டம். ஏன்னா பப்ளிக் கம்ப்யூட்டர்னா நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க, இது பப்ளிக் மொபைல் கிடையாது, இது பர்சனல் மொபைல். அப்போ நல்லா வெயிட்டா ஆடிய நௌஷத்துக்கு கொடுத்தான்னா மேக்ஸிமம் சொல்லிடுவான். ஃப்ரெண்டிட கொடுத்தது 10% தான் வாய்ப்பு. ஓகேவா? அப்போ பர்சனல் மொபைல் ட்ரேஸ் பண்றது வேற, ஒரு பப்ளிக் கம்ப்யூட்டர் ட்ரேஸ் பண்றது வேற. இதுல இருந்து என்னோட அப்கமிங் இன்ஜினியர்ஸ் என்ன புரிஞ்சுக்கணும்னா ஐபி வச்சு யூசரை கண்டுபிடிக்க முடியாது, மேக்கை வச்சு யூசரை கண்டுபிடிக்க முடியாது, ஐபி வச்சு லொகேஷன் கிட்ட வரலாம், மேக்கை வச்சு அந்த டிவைஸ் தான், இந்த டிவைஸ் தான் ஆரம்பிச்சதுன்னு வேணா கண்டுபிடிக்க வாய்ப்புகள் உண்டு தவிர யூசர் கிடையாது. இதுதான் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் ஐபி, தென் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் மேக். இது ரெண்டுமே இருந்தாதான் உங்க கம்ப்யூட்டரை நெட்வொர்க்ல கனெக்ட் பண்ண முடியும். இதுல ஒண்ணு இல்லைன்னாலும் உங்க டிவைஸை நெட்வொர்க்ல கனெக்ட் பண்ண முடியாது. ஒரு டவுட் சார். சொல்லுங்க. ஆக்சுவலா எங்க ஆபீஸ்ல ஒரு 3 இயர்ஸ் பேக் வந்துட்டு ஹேக் நடந்தது சார். ஆக்சுவலா அட்டாக் பண்ணாங்க. பட் அவங்க அட்டாக் பண்ண வந்துட்டு த்ரூ எந்த ஐபி இல்ல சிஸ்டம் வழியா வந்து அட்டாக் பண்ணாங்கன்றதை ட்ரேஸ் பண்ணவே முடியல. ஆக்சுவலா ஃபுல் ஆக்சஸ் அவங்க எடுத்துட்டாங்க. கிரிப்டோ கரன்சில வந்துட்டு அமௌண்ட் கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து ஃபுல் என்டையர் நெட்வொர்க்கிங் செட்டப் சுவிட்சஸ் எல்லாமே வந்துட்டு மாத்திட்டு தான் இது பண்ணோம். ஆக்சுவலா பிரைமரி அண்ட் செகண்டரி ரெண்டு ஐஎஸ்பி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பிரைமரி வந்துட்டு அவங்க ஸ்ட்ராங்கா மெயில் கன்ஃபர்மேஷனோட கொடுத்துட்டாங்க, த்ரூ எங்க நெட்வொர்க் வழியா வந்துட்டு அட்டாக் நடக்கல, ஹேக் பண்ணலன்னு சொல்லிட்டு. பட் செகண்டரி வந்துட்டு 1 மந்த் வந்துட்டு அவங்க ட்ரபிள் ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அவங்களால கிளியரா கொடுக்க முடியல, அவங்க சர்டிஃபை பண்ண முடியல, த்ரூ எங்க நெட்வொர்க் வழி தான் வந்துச்சுன்றதுக்கான ப்ரூஃப் எதுவுமே காட்ட முடியல அவங்களால. அது வந்து வோடாஃபோன் நெட்வொர்க் அது. ஆக்சுவலா இப்போ அவங்க வந்துட்டு பர்டிகுலர் சிஸ்டம் வழியா வந்திருப்பாங்க. ஈவன் அவங்க ஹேக் பண்ணியிருந்தாலுமே பப்ளிக் ஐபி வழியா தானே சார் யூசர் போகும். அப்போ வந்துட்டு அவங்க வந்துட்டு டைரக்டா சர்வர் ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணிருப்பாங்க இல்ல எண்ட் யூசர் அட்டாக் பண்ணிருப்பாங்க சார்? கரெக்ட் தான், கொஸ்டின் கரெக்ட் தான், ஆனா அது வேற கோர்ஸ் ஆச்சு. சிஹெச் அந்த கோர்ஸ்ல பார்க்கலாம். சரியா? இப்போ சீசனை முடிச்சுட்டு போயிடலாம். கிளியரா? ஓகே, இதை முடிச்சிருவோம். சரி. அப்போ we have a IP, then we have a MAC. Using these two addresses we can able to form a network, otherwise we can't. இல்லைன்னா முடியாது, ரெண்டுமே முக்கியம். சரி, அப்போ மேக் ஒன்று டீப்பா படிக்கும். மேற்கொண்டு உங்க டவுட் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் வாட்ஸ்அப்ல ஆன்சர் பண்றேன். சரிங்களா? சார் இங்க ஆன்சர் பண்ணா மீதி பேர் குழம்பிடுவாங்க, அதனால. ஓகே சார்.
மேக் 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 மேக். MAC. Already you know MAC stands for Media Access Control. Then it's a physical address. MAC address என்னன்னு சொல்றாங்கன்னா physical addressன்றாங்க. அது என்ன சொல்றீங்க physical addressனா நிக் கார்டு வாங்க சொல்ல இன்பில்டாவே மேக் இருக்கும். ஒரு நிக் வாங்குறீங்க அப்படின்னா நீங்க போயிட்டு மேக் அட்ரஸ்லாம் அசைன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நிக் கார்டுல டிஃபால்ட்டா மேக் இருக்கும். அந்த மேக்கை உங்களால பார்க்க தான் முடியுமே தவிர நீங்க ஓனா கிரியேட் பண்ணவோ இல்ல சேஞ்ச் பண்றதுக்கோ எந்த பர்மிஷன்ஸுமே இருக்காது. அது ஹார்ட்வேர் லெவல்ல கோட் பண்ணிருப்பாங்க. அதனாலதான் அதுக்கு பேரு பிசிக்கல் அட்ரஸ். தென் மேக் அட்ரஸ் எந்த ஃபார்மேட்ல இருக்கும்னா ஏற்கனவே டே 1ல படிச்சிருக்கோம். மேக் அட்ரஸ் வந்து எக்ஸா டெசிமல் ஃபார்மேட்ல இருக்கும். தென் டோட்டலா மேக் அட்ரஸ்ல எத்தனை எக்ஸான்னு கேட்டீங்கன்னா டோட்டலா மேக் அட்ரஸ்ல 12 எக்ஸாவை பிரிச்சிருக்காங்க. ஒரு எக்ஸாக்குள்ள எத்தனை பிட் இருக்குன்னு டே 1ல படிச்சாச்சு. ஒரு எக்ஸாக்குள்ள டோட்டலா 4 பிட்டு. அப்போ 12 இன்டூ 4 டோட்டலா போட்டு பாத்தீங்க அப்படின்னா 48 பிட்ல. அப்ப மேக் அட்ரஸ்ல டோட்டலா 12 எக்ஸா இருக்கு. ஒரு எக்ஸால 4 பிட் இருக்கும். அப்போ 12 இன்டூ 4 டோட்டலி 48 பிட்ல. சரி, நான் என்ன பண்றேன், என் பிசியோட மேக்கை காட்டுறேன். சிஎம்டி போங்க. CMD போயிட்டு we want to give a command called as get mac. விண்டோஸ் இருந்தா GET MAC என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா என் பிசில நிறைய மேக் காட்டும். நீங்க அதெல்லாம் பார்க்க தேவையில்ல, இதை மட்டும் பார்த்துக்கலாம். இதுதான் இப்போ சுரேன் கம்ப்யூட்டரோட மேக் அட்ரஸ். இந்த மேக் அட்ரஸ் எக்ஸா டெசிமல் ஃபார்மேட்ல இருக்கு. டோட்டலா 12 எக்ஸா இருக்கும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 டோட்டலா 12 எக்ஸா டெசிமல்ஸ் இருக்கு. ஒரு எக்ஸாக்குள்ளேயும் 4 பிட் இருக்கும். இந்த டே 1 அட்டன் பண்ணவங்க வீட்டுக்கு போயிட்டு அந்த டெஸ்ட் பேப்பர் ஒன்று இருக்கும், நம்பர் சிஸ்டம் டெஸ்ட் பேப்பர்லாம் இருக்கும். அதெல்லாம் நல்லபடியா நாங்க முடிச்சிட்டோம் சுரேன்னு சொல்றவங்க இப்போ நோட் ஓபன் பண்ணி இந்த எக்ஸாவெல்லாம் எனக்கு பைனரிக்கு மாத்தி காட்டு. சுரேன் எனக்கு எதுவுமே புரியலன்னா அப்படியே சைலண்டா உட்காருங்க, அப்புறமா பார்த்துக்கலாம். ஏன்னா இது டே 1 போர்ஷன். சார் அந்த ஆன்சர் ஷீட்டுக்கு முன்னாடிலாம் அனுப்புவீங்களே, இப்ப அனுப்பல சார். அது எப்படி சார் என்டர் பண்ணணும்? எந்த ஆன்சர் ஷீட் சார் முன்னாடி அசஸ்மெண்ட்ஸ்லாம் நீங்க அனுப்புவீங்க இல்லையா, டக்குன்னு இது செஷன் முடிஞ்சோன்னா அனுப்புவீங்க இல்ல? கிட்டப்ல ஒரு வச்சு நெட்வொர்க் டவுன்லோட் பண்ணிக்கணும். பழைய பேட்சா நீங்க? புரியல. பழைய பேட்சா புது? ஆமா, பிரைஸ் தான். இப்போ கிட்டப்னு ஒரு லிங்க் கிரியேட் பண்ணிருக்கேன். நீங்க வாட்ஸ்அப்ல ஹாய்னு போடுங்க. இந்த கிட்டப் லிங்க் ம் இருக்கும். இந்த லிங்க்ல எல்லா ம் ஃபைல்ஸும் முன்னாடிலாம் ஓகே. வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருந்தோம், இப்போ வாட்ஸ்அப்ல அனுப்புறது. சரி, இப்போ நான் இப்போ ஹை மெசேஜ் போட்டுட்டுமா? போட்டுருங்க, நான் லிங்க் அனுப்பிச்சுட்றேன். சரி, ஓகே. இந்த எக்ஸாவை பைனரிக்கு மாத்தி காட்டணும், அப்பதான் இன்ஜினியர். போட்டோ அனுப்பணுமா இல்ல என்ன பண்ணணும் சுரேன்? இல்ல ஜஸ்ட் Just நோட் மட்டும் பண்ணி வச்சிருங்க. என்னன்னா ஓகே. உங்களால பண்ண முடியுதான்னு செக்கிங், செல்ஃப் செக்கிங். இல்ல சுரேன் சொல்லலாமா சார்? எனக்கு பெண்ணே வரல, ஒண்ணுக்கு வருது, சீக்கிரம் பண்ணவே வரலைன்னா ஏதோ ரோட் மேப் தப்பா போகுது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். சார் கம்ப்ளீட் பண்ணிட்டு சொல்லலாமா சார்? இல்லப்பா வேணாம், கம்ப்ளீட் பண்ணிட்டா போதும், யாரும் சொல்லல வேணாம்.
நல்ல சேஞ்சஸ். ஃபர்ஸ்ட் ரோ என்ன கொஞ்சம் டைமுக்கு வந்திருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும். 6 மணிக்கு கிளம்பி. சரி, நாளைக்கு 4 மணிக்கெல்லாம் கிளம்பிடும். அதான் 4 மணி ட்ரிப்ளிகேட்லாம் தெரியும்ல என்ன ஆகும்னு. ஒரு 4 மணிக்கே கிளம்பி, அப்போ 7 மணிக்குள்ள வந்துடும். சரி, ஓகே, நாலு சார். அப்போ திஸ் இஸ் மை சிஸ்டம் மேக். The MAC address in hexadecimal format. Totally here we have 12 hexa. If you converted this, நீங்க இது கன்வெர்ட் பண்ணி பாத்தீங்கன்னா நிறைய zeros and ones வந்திருக்கும். அந்த zeros and ones எல்லாம் கவுண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா டோட்டலா எத்தனை பிட் இருக்கும்னா 48 பிட் இருக்கும். இந்த 48 பிட்டை தியரிட்டிக்கலா பிராக்டிகலா கிடையாது, தியரிட்டிக்கலா ரெண்டா பிரிக்கிறாங்க. தேரியா 24 பிட் 24 பிட்டா ரெண்டா பிரிக்கிறாங்க. இந்த 48 பிட்டை ரெண்டா பிரிக்கிறாங்க. 24 பிட் 24 பிட். இந்த ஃபர்ஸ்ட் 24 பிட்டுக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க. அந்த பேர் தான் வெண்டார் ஐடி. செகண்ட் 24 பிட்டுக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க. அந்த பேர் தான் வந்து யூசர் ஐடி. அப்படின்னா என்ன சொல்றேன்னா, இப்ப என் பேர் எழுதுற பாருங்க, எஸ் சுரேன். அப்போ இங்க எஸ்ன்றது நானா சுரேன்றது நானா கேட்டீங்க, சுரேன்றது நான். இது என்னோட பேரு, சுரேன் தான் என் பேரு. அந்த முன்னாடி இருக்க எஸ்ன்றது இனிஷியல். அந்த இனிஷியல் யாரை டினோட் பண்ணோம் அப்படின்னா எங்க அப்பாவை டினோட் பண்ணும். அப்போ எங்க அப்பா வழியா வந்தவன் இவன் அப்படின்னு டினோட் பண்ணும். அப்ப அதே கான்செப்ட் தான் அங்கேயும். மேக் அட்ரஸ் 48 பிட்டு, அதுதான் உங்க சிஸ்டமோட ஐடென்டிஃபிகேஷன், உங்க சிஸ்டமோட பேரு. அந்த மேக் அட்ரஸ உங்களுக்கு கொடுத்த கம்பெனியோட வேல்யூ முதல் 24 பிட்டு. இது திடீர்னு எங்கேயாவது இன்டர்வியூல கேட்குறாங்க, அப்போ மாட்டிக்குது. இது ப்ராக்டிக்கல்ல ஒண்ணுமே கிடையாது, ப்ராக்டிக்கலா பார்க்க மாட்டீங்க. தியரட்டிக்கலா ஒரு போர்ஷன் இருக்கு. 48 பிட்டை ரெண்டா பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 24 பிட்டு வெண்டார் ஐடி. நீங்க எந்த கம்பெனில இருந்து நிக்கார்டு வாங்குறீங்களோ அந்த கம்பெனிக்குன்னு ஒரு ஐடி இருக்கும், அவங்க ஐடி அது. அதுதான் முதல்ல 24 பிட்டு. அடுத்த 24 பிட்டு தான் நம்மளோட ஐடென்டிஃபிகேஷன் யூசர் ஐடி. ஓகேவா? இது ப்ராக்டிக்கலா கண்ணிலலாம் பார்க்க முடியாது, இது இருக்கு. இன்கேஸ் இன்டர்வியூல கேட்டாங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். சார் இது ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்டுங்களா இல்ல ஆமா, ஃபர்ஸ்ட் யூசர் ஐடி அப்புறம் வெண்டர் ஐடி இல்ல இதுதான் ஸ்டாண்டர்டா சார்? ஸ்டாண்டர்ட். ஃபர்ஸ்ட் வெண்டார் ஐடி அப்புறமா யூசர் எப்பவுமே. தென் இதுக்கு மேல மேக்கப் பத்தி படிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நீங்க சிசிஎன்பி போனாலும் வேற என்ன இருக்கு மேக்ல படிக்கணும்னா, இல்ல நான் இதுல எதுவுமே படிக்கல, இவ்வளவுதான் படிச்சிருக்கேன் மேக்ல. இதுக்கு மேல மேக்கை பத்தி நான் எதனா படிச்சிருக்கேனான்னு கேட்டீங்கன்னா ஒன்னே ஒன்று இருக்கு, மல்டி காஸ்ட் மேக் ஒன்று இருக்கு. அதுவும் எப்போ என்பில தான், என்ஏலாம் அவ்வளவுதான். இதுக்கு மேல மேக்கை பத்தி நீங்க எதுவும் படிக்க தேவை. சரி, அப்போ மேக் முடிச்சாச்சுன்னா கையோட ஐபியை முடிச்சிட்டோம்னா வீட்டுக்கு போயிடலாம். ஐபி IP stands for Internet Protocol. Then IP it's a logical addressன்றாங்க. லாஜிக்கல் அட்ரஸ்னா என்னன்னா, நிக்கார்டு வாங்கினா டிஃபால்ட்டால IP இருக்காது. நீங்க தான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஐபியை கான்ஃபிகரேஷன் பண்ணணும்ன்றாங்க. பிசிக்கல் அட்ரஸ்னா டிஃபால்ட்டாவே உங்க நிக்ல இருக்கும். லாஜிக்கல் அட்ரஸ்னா உங்க நிக்லலா இருக்காது. நீங்க தான் என்ன பண்ணணும்னா கான்ஃபிகரேஷன் பண்ண ஆரம்பிக்கணும். அதனாலதான் அதுக்கு பேரு லாஜிக்கல் அட்ரஸ் அப்படின்றா. தென் மேக் அட்ரஸ் பாத்தீங்க அப்படின்னா அது எக்ஸா டெசிமல் ஃபார்மெட்டு. ஐபி அட்ரஸ் என்ன ஃபார்மெட் அப்படின்னு கேட்டீங்கன்னா டெசிமல் ஃபார்மெட். ஓகேவா? இது டே 1ல படிச்சிருக்கோம். தென் மேக் அட்ரஸ் எத்தனை எக்ஸாவா பிரிச்சிருக்காங்கன்னா 12 எக்ஸாவா மேக் அட்ரஸ பிரிச்சிருந்தாங்க. இங்க ஐபி அட்ரஸ் எத்தனை பிரிச்சிருக்காங்கன்னா 4 ஆக்டேட்டா பிரிச்சிருக்காங்க. ஏற்கனவே நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல படிச்சாச்சு, ஒரு ஆக்டேட்ல எத்தனை பிட் இருக்கும்னா 8 பிட் இருக்கும்.
அப்போ டோட்டலா 4 ஆக்டேட் இருக்கு. ஒரு ஆக்டேட்ல 8 பிட்னா 8 into 4 that is become as 32 bit length. MAC address எத்தனை பிட்டு? 48 பிட். MAC address 48 பிட். என்ன கேட்டா எந்த இன்டர்வியூல இது கேட்க மாட்டாங்க. நீங்க எந்த இன்டர்வியூ போனாலும் MAC address எத்தனை பிட்டு, ஐபி எத்தனை பிட்டுன்னு கேட்க மாட்டாங்க. ஏன்னா எந்த இன்டர்வியூல ஏபிசிடி கேட்க மாட்டாங்க. ஏன் எந்த இன்டர்வியூல ஏபிசிடி கேட்கல? அது பேசிக் தெரியும் சார். இல்ல. அதே நம்பிக்கை தான் இதுவும். ஒரு நெட்வொர்க் இன்ஜினியர் இன்டர்வியூக்கு வராருன்னா அவருக்கு ஐபி பிட்டு மேப் பிட்டு தெரிஞ்சிருக்கும், அதெல்லாம் எதுக்கு கேட்கணும்னு நம்புறாரு. அப்படி கேட்டு நீங்க சொல்லனா அதை விட அசிங்கம் எதுவுமே கிடையாது. இதுதான் உண்மை. யாரும் கேட்க மாட்டாங்க என்ன தவிர. நான் தான் டெய்லி கிளாஸ்ல கேட்பேன். சரிங்களா? என்கிட்ட இன்டர்வியூ வந்தா நான் கேட்பேன். ஒரு 3-4 முன்னாடி நிறைய கம்பெனிக்கு எடுத்திருந்தேன் இன்டர்வியூ. இப்போ நான் போறது இல்லை. என்கிட்டலாம் வந்தீங்கன்னா எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், இவ்வளவு பேசுறீங்களா, எனக்கு பிட்டு மறந்துருப்பீங்கன்னு. அப்போ மேக்ல எத்தனை பிட் இருக்கு, ஐபில எத்தனை பிட் இருக்குன்னு யாரும் உங்களை கேட்க போறது இல்லை. அப்படி கேட்டு ஒரு இன்ஜினியர் சொல்லனா அதை விட அசிங்கம் எதுவுமே இல்லைன்றத பாயிண்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மேக் அட்ரஸ் டோட்டலா 48 பிட்டு, ஐபி அட்ரஸ் டோட்டலா 32 பிட்டு. இது நாளைக்கு தலைக்கில மாறும். நாளைக்கு திடீர்னு யாருன்னா ஐபி கேட்டா ஐபி 48 பிட்டு சார், மேக் அட்ரஸ் 32 பிட்டுன்னு. ஏன்னா இதெல்லாம் நடந்திருக்கு. அதனால இப்பயே சொல்லிடும். நாளைக்கே யாராவது ஸ்டூடெண்ட் தலைக்கில மாத்திடுவாங்க. சரி, தென் ஐபினாவே 2 விஷயம் கலந்துருக்கணுமா? இல்லைன்னா அதுக்கு பேர் ஐபி இல்லையா? என்ன சுரேன் கலந்துருக்கணும்னா நெட்வொர்க்கும் கலந்துருக்கணும், ஹோஸ்டும் கலந்துருக்கணும். இது ரெண்டுமே கலந்திருந்தாதான் அதுக்கு பேரு ஐபி. அப்ப ஐபி அட்ரஸ்னா ரெண்டுமே கலந்துருக்கணும், நெட்வொர்க்கும் கலந்துருக்கணும், ஹோஸ்டும் கலந்துருக்கணும். இது ரெண்டுமே கலந்திருந்தாதான் அதுக்கு பேர் ஐபி. இல்ல சுரேன் என்கிட்ட நெட்வொர்க் மட்டும்தான் இருக்கு, ஐபி இல்ல. இல்ல சுரேன் என்கிட்ட ஹோஸ்ட் இருக்கு, நெட்வொர்க் இல்ல. இல்ல நெட்வொர்க் இருக்கு, எந்தத்துல ஒண்ணு இல்லைனாலும் அதுக்கு பேரு ஐபி அட்ரஸ் கிடையாது. பட் நம்மளுக்கு நெட்வொர்க்னா என்னன்னு தெரியாது, ஹோஸ்ட்னா என்னன்னு தெரியாது. அதை இன்னைக்கு கிளாஸ்ல ரொம்ப பொறுமையா படிக்க ஆரம்பிக்கலாம். சரி, 2 படிச்சாச்சு. மேக் அட்ரஸும் பார்த்துட்டோம், ஐபி அட்ரஸும் பார்த்துட்டோம். இப்ப என்ன பண்ண போறோம்னா ஐபி வெர்ஷன் 4 V6ன்னு ஒரு ஐபி இருக்கு, V4ன்னு ஒரு ஐபி இருக்கு. பேசிக் V4 படிப்பீங்க, அப்புறமா தான் V6. IPv4ஓட ஸ்ட்ரக்சர் பத்தி படிக்க போறோம். ஸ்ட்ரக்சர் என்ன? வாட் இஸ் ஸ்ட்ரக்சர்? எஸ், வெல்கம். Representation. ஸ்ட்ரக்சர் சார். சரி, ஸ்ட்ரக்சர்னா ஸ்ட்ரக்சரா? Representation. ஸ்ட்ரக்சர்னா என்ன படி. தமிழ்ல? வடிவமைப்பு. சார், வடிவமைப்பு சார். சரி, ஸ்ட்ரக்சர்னா என்ன சொல்லுவாங்கன்னா வடிவமைப்புகள் அப்படின்பாங்க. அப்படின்னா லுக்கிங் ஃபார்மட், இவங்க இப்படிதான் இருக்கும் அப்படின்னு ஒரு ஃபார்மட் தான் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது. லைக் சின்டாக்ஸ் மாதிரி. சின்டாக்ஸ் மாதிரி கரெக்டா தான். சரி, அப்போ IPv4ஓட ஸ்ட்ரக்சர் என்னன்னு தெரிஞ்சுக்க போறோம். எதுக்கு சுரேன் ஸ்ட்ரக்சர்லாம் நம்ம படிக்க போறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க என்கிட்ட ஃபோன் நம்பர் கேட்குறீங்க, சுரேன் உங்க ஃபோன் நம்பர் சொல்லுங்கன்றீங்க. நான் என்ன பண்றேன், நோட் பண்ணிக்கோங்கப்பா. என்னோட ஃபோன் நம்பர் வந்து 9842B#. ஓகேவா? கண்டிப்பா இத டைப் பண்ண மாட்டீங்க. ஓகே சுரேன் தேங்க்ஸ் சொல்லவே மாட்டீங்க. சுரேன் விளையாடாதீங்க, ஃபோன் நம்பர் ஒழுங்கா சொல்லுங்கன்னு கேட்பீங்க. எப்படி, எதனால அந்த மாதிரி நீங்க நான் சொல்றதை நம்பலன்னா, உங்களுக்கு என்ன தெரியும்னா உங்களுக்கு ஃபோன் நம்பரோட ஸ்ட்ரக்சர் தெரியும். அதுவும் இந்தியாவோட ஃபோன் நம்பர் ஸ்ட்ரக்சர் தெரியும். என்ன தெரியும்னா கண்ட்ரி கோடா இருந்தா 91, அதுக்கப்புறமா எத்தனை டிஜிட் நம்பரு? நார்மலா ஒரு யூசருக்கு 10 டிஜிட் நம்பர் தான் இருக்கும். அதுல ஆல்பாவோ வேற எந்த சிம்பிள்ஸோ வர போறது கிடையாது. அப்போ ஃபோன் நம்பர் ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சதுனால நான் உங்களை ஃபோன் நம்பர்ல ஏமாத்த முடியாது. இப்ப ஐபி ஸ்ட்ரக்சர் தெரியாத உங்களை வச்சு என்னால ஐபி அட்ரஸ்ல ஏமாத்த முடியும். இப்போ பொறுத்தவரையும் நான் போர்ட்ல என்ன எழுதுனாலும் நீங்க நம்பிதான் தீரணும். இஃப் யூ ஆர் எ ஃப்ரெஷர். என்னை பொறுத்தவரை எல்லாரும் ஃப்ரெஷர் தான். அப்போ என்னோட ஐபி வந்து 756 22 111 86 178 அப்படின்னு போட்டாலும் இங்க இருக்க ஒரு ஃப்ரெஷரும், என்னங்க மேகநாத் எதை சொல்ல வரீங்க சொல்லுங்க மேகநாத். சரி, ஓகே, குட். இந்த மாதிரி இல்லைன்னு சொல்ல. ஓகே, சரி. அப்போ ஒரு ஃப்ரெஷரை பொறுத்தவரையும்
இதுதான் ஐபினா ஓகே சார் இங்க நோட் தான் பண்ணுவாங்க. அப்புறம் என்னென்ன ஏமாத்தலாம் ஐபில. அப்போ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நான் என்ன சொல்லி தரணும்னா IPv4 ஸ்ட்ரக்சர் சொல்லி கொடுத்துறேன்னா, அதுக்கப்புறமா இன்கேஸ் சுரேன் ஏமாத்தினாலும் இல்ல வேற யாருன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு தப்பான ஐபிக்கு ஏமாத்தினாலும் உங்களால கண்டுபிடிச்சு இல்லையே இது ஐபியே கிடையாதுன்னு சொல்ல முடியும். சரியா? அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர். ஐபி அட்ரஸ் டோட்டலா எத்தனை ஆக்டேட்டா பிரிச்சிருக்காங்கன்னா 4 ஆக்டேட்டா பிரிச்சிருக்காங்க. ஒன் 2 4 8 16 32 64 128. சரி, இதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்துருக்கோம். எல்லாமே முதல் கிளாஸ்லயே முடிச்சாச்சு. இதெல்லாம் இன்கேஸ் அட்டன் பண்ணாதவங்க யூடியூப் சேனல்ல ரெக்கார்டிங் இருக்கு, நான் இப்போ குரூப்ல போட்டுறேன். மறந்துட்டேன் நான். ஆனா யூடியூப்ல அப்லோட் பண்ணியாச்சு. ஐபி அட்ரஸ்ல டோட்டலா 4 அப்டேட். ஃபர்ஸ்ட் ஆக்டேட், செகண்ட் ஆக்டேட், தேர்ட் ஆக்டேட், ஃபோர்த் ஆக்டேட். மொத்தம் 4 ஆக்டேட். ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த். சரி, ஒரு ஆக்டேட்டையும் டாட் வச்சு பிரிச்சிருப்பாங்க. மேக் அட்ரஸ்ல ஐபோன் இருக்கும், ஐபி அட்ரஸ்ல வந்து டாட் வச்சு பிரிச்சிருப்பாங்க. இப்போ டோட்டலா உங்க கண்ணுக்கு முன்னாடி எத்தனை பிட் இருக்குன்னா 32 பிட் இருக்கு. ஏன்னா ஒரு ஆக்டேட்ல 8 பிட்டு, 4 ஆக்டேட்ல டோட்டலா பாத்தீங்க அப்படின்னா இங்க 32 பிட்ஸ் இருக்கு. இப்போ IPv4 ஸ்ட்ரக்சரை கண்டுபிடிக்கணும். அதுக்கு தான் இப்போ இவ்வளவு நேரம் கஷ்டப்படணும். அப்ப IPv4 எஸ் IPv4 என்ன சார்? IPv4 ஒன்றும் இல்லை, வெர்ஷன் 4 ஒன்று கண்டுபிடிச்சான், வெர்ஷன் 6 ஒன்று கண்டுபிடிச்சான். ஐபில 2 இருக்கு. நம்ம இப்ப பேசிக்ல இருக்கிறதுனால V4 படிச்சுன்னு இருக்கோம். அதுக்கப்புறமா V6 ஒரு ஐபி இருக்கு, கோர்ல படிப்போம், அட்வான்ஸ்ல படிப்போம். சரிங்களா? புரிஞ்சுதா? ஓகே 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 சரி. இப்போ இங்க இருக்க 32 பிட்டுக்கும் என்ன எழுத சொல்றாங்கன்னா பைனரி காம்பினேஷன் எழுத சொல்றாங்க. அந்த பைனரி காம்பினேஷன் எழுதுனாதான் உங்களால என்ன கண்டுபிடிக்க முடியும்னா என்னென்ன ஐபி இருக்கு, எது கரெக்டான ஐபி, எது தப்பான ஐபி அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். இது என்ன சொல்றேன் பைனரி காம்பினேஷன்னா இந்த ஸ்கூல்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க. என்ன அப்படின்னா 0 0 0 0 0 இருக்குன்னா அடுத்தது என்ன வரும்? 0 0 0 1 1 0. அடுத்தது no no sir 0 0 1 only 0வா? என்னது 1 தான் வரும். சரி, ஃபர்ஸ்ட் ரோ மட்டும் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ரோ மட்டும் ஆஃப்லைன். சரியா? அதுதான் தவிர மீதி 3 பேர்ல 0. சரி, 0 ஆஃப்லைன் முடிச்சுட்டு வந்துடுறேன். ஆஃப்லைன் முடிச்சுட்டு வந்துடுறேன். 1 1 0 ஒரே 0 நிமிஷம். 0 1 ஆஃப்லைன் முடிச்சுட்டு வந்துடுறேன். ஒரே நிமிஷம். ஆஃப்லைன் என் கூட டைரக்டா அட்டன் பண்ற முதல் ரோ மட்டும் சொல்லுங்க. அடுத்த காம்பினேஷன் என்ன? 0 0 0 1 அதான் 1. சரி, 0 0 1. அடுத்தது 0 0 0 ஓகே. ஃபர்ஸ்ட் ரோ 0 0 1 0 இது இப்போ ஆஃப்லைன் முடிச்சுட்டு வந்துடுறாங்க. இப்போ ஆன்லைன் இல்லப்பா. ஜூம்ல யார் அட்டன் பண்றீங்களோ உங்களுக்கு கிட்ட இல்லப்பா, இந்த ஆஃப்லைன்ல டைரக்டா இருக்காங்க, அவங்கள புடிச்சிட்டு நான் ஆன்லைன் பாருங்கப்பா. செகண்ட் ரோ 0 0 1 0. இன்னொரு 5 வழி இருக்கு முன்னாடி. இன்னொரு 0வா? 0 0 0 1 0வா? 1 0. பக்கத்துல யாருன்னா அவருக்கு தவிர வேற யாருன்னா? அடுத்தது 0 0 ஃபர்ஸ்ட் ரோ பெல் அடிச்சாச்சு. தேர்ட் ரோ 0 0 1 0 தேர்ட் ரோ 0 0 0 1 0 0 0 1 1. ஃபோர்த் ரோ அமைதியா இருக்கு. நான் பாதி பேர் இப்பதான் வந்தீங்களே 7:30 மணிக்கு, நீங்க என்ன போதுன்னே தெரிஞ்சிருக்காது.
அந்த பக்கம் லாஸ்ட் 2 பேர்ல யாருன்னா ஒரு ஆளு. சரி, இப்ப பிரச்சனை என்னன்னா இன்ஜினியர் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா என்ன தெரியணும்? பைனரி காம்பினேஷன் எழுத தெரியணும், திக்கவே கூடாது. இதுல ஒரு நம்பர் தப்பானாலும் உங்க சிஸ்கோ போர்ஷன்ல நிறைய அடி விழும். இப்ப பிரச்சனை. இப்போ பைனரி காம்பினேஷன்லாம் உங்களுக்கு எப்போ சொல்லி கொடுத்துருப்பாங்கன்னா ஐ திங்க் அதுவும் சேம் தான், 3rd 4th 5th ஸ்டாண்டர்ட். ஓகேவா? 3வது 4வது 5வது சிலபஸ்ல நீங்க ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்களா? ஸ்கூல் படிக்க சொல்ல அப்பவே இந்த பைனரி காம்பினேஷன்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. இல்லைன்னா காலேஜில் யாருன்னா பிசி எடுத்திருக்கீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் எடுத்து டிஜிட்டல் கம்யூனிகேஷன் ஒரு புக்கு வரும் செகண்ட் செம்ல. நான் பிசிஏ, அதனால எனக்கு தெரியும். ஓகே, அந்த டேட்டா கம்யூனிகேஷன் நெட்வொர்க்னு ஒரு புக் இருக்கு. அந்த டேட்டா கம்யூனிகேஷன் நெட்வொர்க்ல வரும் டிஜிட்டல் நெட்வொர்க்னு ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். அதுலயும் இந்த பைனரி காம்பினேஷன்ல காலேஜ்ல சொல்லி தருவாங்க. இப்ப பிரச்சனை என்னன்னா நான் உட்காந்து உங்களுக்கு இப்ப சீசனி எடுக்கணும், ஆனா இங்க எல்லாருக்கும் நான் புரிய வைக்கணும். ஏன்னா அதெல்லாம் எடுக்க முடியாது, எல்லாரும் இன்ஜினியர் ஆக்கணும். அப்ப கண்டிப்பா எல்லாருக்கும் என்ன தெரியணும்னா பைனரி காம்பினேஷன் தெரியணும். ஆனா ஆஃப்லைன்ல கண்டிப்பா ஒரு 3 பேரை தவிர யாருக்கும் தெரியல. இப்ப எனக்கு இது ரொம்ப தலைவலியாயிடும். சரி, ஓகே, அப்ப என்ன பண்ணுவோம்? இந்த சீசனியை படிக்கிறதெல்லாம் விட்டுட்டு என்ன பண்ண போறோம்? போய் ஸ்கூல்ல போயிட்டு என்னென்னலாம் தப்பு பண்ணுமோ அதெல்லாம் சரி பண்ணிட்டு இங்க வந்தாதான் கரெக்டா இருக்கும். விளையாட்டு இல்ல சீசனி கோர்ஸ் எல்லாருக்கும் புரிஞ்சிருமா? கிடையாது, எலிஜிபிள் இருக்கும்ல. அப்போ ஸ்கூல்ல 3வதா எத்தனை வருஷம் இருக்கும்? 3rdனா இருக்கும், ஒரு 15 வருஷம் இருக்கும். கரெக்டா? 4 இருக்கும்ல, இருக்கும். அந்த 15 வருஷத்துல எங்கேயோ ஒரு தப்பு பண்ணிருக்கும். அந்த தப்பு இங்க இந்த வயசுல வந்து இந்த சிலபஸ்ல அடிவாங்க திருப்பி. அதனால அப்படியே ஒரு டைம் மிஷின் மாதிரி நினைச்சுக்கோங்க. இப்ப ஸ்கூல்ல போய் படிக்க போறோம். ஐ எம் டேக்கிங் மை ஸ்கூல் போர்ஷன். ஸ்கூலு யாருன்னா போயிட்டு சீசனை படிக்க போறீங்கன்னு நினைச்சீங்கன்னா தப்பு. ஸ்கூல் போர்ஷன் படிக்க போறோம். ஐ எம் டேக்கிங் சம் கான்செப்ட் ஃப்ரம் 5th ஸ்டாண்டர்ட் சிலபஸ். பிகாஸ் நான் உங்களுக்கு என்ன வாக்கு கொடுத்திருந்தேன் அப்படின்னா எந்த டொமைனா இருந்தாலும் பரவாயில்ல, எந்த டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் பரவாயில்ல, நான் டெக்னிக்கலா இருந்தாலும் பரவாயில்ல, நான் புரிய வச்சு காட்டுறேன் சீசனி அப்படின்னு வாக்கு கொடுத்துருக்கனால நானே ஸ்கூல் போர்ஷன் எடுக்கிறேன். இப்ப நான் ஸ்கூல் போர்ஷன் எடுக்க போறேன். திருப்பி இங்கேயும் கவனிக்காம ஏதோ ஏன்னா தானே அட்டன் பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கையில எனக்கு தெரிஞ்சு இதுக்கு என் மேல யாரும் ட்ரைனிங் கொடுக்க வாய்ப்பே கிடையாது. எனக்கு சீசனை படிக்க சொல்லி தரல. நான் உங்களுக்கு சொல்லி தரேன்னா எடுத்துக்கோங்க. அப்ப திருப்பி நல்ல போர்ட்லயே எழுதிட்டேன். 5வதுல எங்கேயோ ஒரு போர்ஷன் மிஸ் ஆயிருக்கு. அது இப்ப சிஸ்கோ சிலபஸ் அடிவாங்கும், புரியாது. அப்ப ஃபர்ஸ்ட் 5வது போர்ஷன் போய் படிச்சுட்டு அது புரிஞ்சுட்டு அப்புறமா சிஸ்கோ படிப்போம். ஒன்னும் 40 நாளுக்குள்ள முடிச்சாகணும்னு எந்த கட்டாயமும் கிடையாது யாருக்கும். படிச்சா ஒழுங்கா படிக்கணும், சரியா? அப்போ 5th ஸ்டாண்டர்ட் சிலபஸ் நம்மளுக்கு பைனரி காம்பினேஷன் எழுத தெரியணும், ஃப்ளூக்ல எழுதக்கூடாது, மக்கப் படிக்கக்கூடாது, புரிஞ்சா எழுதணும், இல்லைன்னா எழுத தெரியலன்னு சொல்லிடணும். அப்ப நான் சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் உங்க எல்லாருக்கும் 2 பிட்டுக்கு பைனரி காம்பினேஷன் எழுத தெரியும். சரி, எப்படி எழுதலாம்னா நம்ம ஏற்கனவே வச்சிருக்க பிளேஸ் வேல்யூஸ் கிளாஸ் 1ல சொல்லி கொடுத்தாச்சு. அதெல்லாம் அதை வச்சு தான் டீச் பண்ண போறோம். 2 பிட்டோட பிளேஸ் வேல்யூ என்னன்னு எழுதிக்கணும். என்ன பிளேஸ் வேல்யூனா 1 2. பிளேஸ் வேல்யூ தப்பு பண்ணீங்கன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. கிளாஸ் 1ல பிளேஸ் வேல்யூலாம் எடுத்தாச்சு. பைனரியோட 8 பிட்டு பிளேஸ் வேல்யூ காமிச்சிருக்கேன் நான். இப்போ நான் என்ன சொல்லிட்டாரு, 2 பிட்டு தானே வேணும். அப்ப 2 பிட்டோட பிளேஸ் வேல்யூ என்னன்னா 1 2. இப்போ பைனரி டு டெசிமல் கன்வர்ஷன் பண்ணிக்கிட்டே வாங்கணும். அப்படின்னா டெசிமலை பைனரிக்கு மாத்தினே வரும். டெசிமல் எதுல ஆரம்பிக்கும்? 0ல இருந்து ஆரம்பிக்கும். அப்போ 0னா இதுல எதை பிளஸ் பண்ண 0 வரும்னா எதையும் பிளஸ் பண்ணக்கூடாது. அப்போ 0 0. அடுத்த டெசிமல் என்னன்னு கேட்டீங்கன்னா 1. அப்போ 1னா 1க்கு டைரக்டா 1 போடுங்க. இது என்னன்னா 0. அடுத்த டெசிமல் என்னன்னா 2. 2க்கு டைரக்டா 1 போடுங்க. இதுக்கு 0. அடுத்த டெசிமல் என்னன்னா 3. 2வையும் 1ஐயும் ஆட் பண்ணீங்கன்னா 3 வரும். 1 1 போடுங்க. அடுத்த டெசிமல் என்னன்னா 4. 4 வராது, மேக்ஸிமம் இவ்வளவுதான். இதுதான் 2 பிட்டோட பைனரி காம்பினேஷன். உங்க இஷ்டத்துக்கு எழுதக்கூடாது. இப்படி 0 0 1 1 0 1 1 0ன்னு இப்படிலாம் எழுதக்கூடாது. லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல என்ன ஆர்டர்ல இருக்கோ அதே ஆர்டர்ல தான் வரணும். மக்கப் படிக்க கூடாது. சரி, புரிஞ்ச மாதிரி இருந்திருக்கும். மேபி ஒரு சில பேருக்கு புரிஞ்சிருக்காது. நான் ஒண்ணுன்னு சொல்லிட்டேன். வர அது புரியாது, தெரியுது. அதான் நானே சொல்லிட்டேன்ல, புரிஞ்ச மாதிரி இருந்திருக்கும், புரியாதுன்னு. இப்போ உங்களுக்கு நான் 2 பிட்டுக்கு சொல்லி கொடுத்த கையோட
3 பிட்டுக்கு சொல்லித்தரோம். அப்ப 3 பிட்னா முதல்ல நீங்க என்ன எழுதிக்கணும்? 1 2 நிறுத்திடணும். கரெக்டா? அப்போ 1 எழுதணும், 2 எழுதணும், 4 எழுதணும். இது என்ன சார்னு கேட்டுறாதீங்க, நான் ஒன்றும் பண்ண முடியாது, கிளாஸ் 1ல முடிச்சாச்சு. சரியா? பிளேஸ் வேல்யூ 3 எழுதிட்டு இப்போ டெசிமலை பைனரி கன்வெர்ட் பண்ணிட்டே வரணும் பொறுமையா. டெசிமல் 0ல இருந்து ஆரம்பிக்கும். 0னா எதை பிளஸ் பண்ணா 0 வரும்னா எதையும் பிளஸ் பண்ணக்கூடாது. அதனால பைனரி என்ன? 0 0 0. அடுத்த டெசிமல் என்ன? 1 நார்மலா. 1னா 1க்கு டைரக்டா 1 போடுங்க. ரிமைனிங் எல்லாம் என்ன? 0. அடுத்த டெசிமல் என்னன்னா 2 இருக்குல்ல, 2க்கு டைரக்டா 1 போடுங்க. ரிமைனிங் எல்லாம் 0. அடுத்த டெசிமல் என்னன்னா 3யா? எதை ஆட் பண்ணா 3 வரும்? 2 1 2 சார் 1யும் ஆட் பண்ணா 3 வரும். அப்போ பைனரி என்ன வரும்னா 0 1 1. ஏன்னா 2வையும் 1யும் ஆட் பண்ணாதான் 3 வரும். அடுத்தது 4 இருக்கா? டைரக்டா 4க்கு 1 போடுங்க. இங்க ரெண்டுமே 0. அடுத்தது 5. எதை ஆட் பண்ணா 5 வரும்னா 4யும் 1யும் ஆட் பண்ணா 5 வரும். 4க்கு ஒரு 1, 1க்கு ஒரு 1, நடுவில் இருக்கிறது 0. அடுத்தது 6. எதை ஆட் பண்ணா 6 வரும்னா 4யும் 2வையும் ஆட் பண்ணா 6 வரும். அப்போ 1 1 0. அடுத்தது 7. 4 2 1 ஆட் பண்ணா 7 வரும். அப்போ 1 1 1. 8ல ஆட் பண்ண முடியாது, ஏன்னா மேக்ஸிமம் எவ்வளவு வரும்னா 7 தான் வரும். இதுதான் 3 பிட்டோட காம்பினேஷன். ஒரு நம்பர் மாறக்கூடாது. குத்துமைப்பா அடிச்சீங்கன்னா மாறிடும். நான் சொன்ன மாதிரி பிளேஸ் வேல்யூ மைண்ட்ல வச்சு அழகா டெசிமல் வேல்யூவை பைனரி கன்வர்ஷன் பண்ணினே வந்தீங்கன்னா ஒரு நம்பர் கூட தப்பில்லாம எல்லாருனாலையும் கிளியரா எழுத முடியும், மக்க படிக்காம. இப்போ 2 பிட்டுக்கு சொல்லி கொடுத்தேன், ஆனா எனக்கே டவுட் உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. அதனாலதான் 3 பிட்டுக்கு சொல்லி கொடுத்தேன். இப்ப 3 பிட்டுக்கு சொல்லி கொடுத்தோன்னே உங்களுக்கு புரிஞ்சிருச்சு தான். ஆனா எனக்கு ஒரு டவுட், ஒருவேளை புரியாம போயிடுச்சுன்னா அப்போ இந்த போர்டில் எழுதுறது எல்லாமே நான் தான். நேத்து கிளாஸ்ல ஏமன் சார் தான் எழுதினார், முந்தா நேத்து கிளாஸ்ல நான் தான் எழுதுனேன், இன்னைக்கு கிளாஸ்ல நான் எழுதுறேன். நீங்க எதுவுமே பண்ணாம இருக்கீங்க. அப்போ இதெல்லாம் நாலேஜ் கிடையாது. எது நாலேஜ்? நீங்க எப்போ பேப்பர் பெண்ணை எடுத்து நம்பர் சிஸ்டம்னு ஒரு ஹெட்டிங்கோ, கிராஸ் கேபிள்னு ஒரு ஹெட்டிங்கோ, ஸ்டேட் கேபிள் ஒரு ஹெட்டிங்கோ உங்க கையால எடுத்து எழுதுற இன்ட்ரெஸ்ட் எப்போ வருதோ அதுதான் சக்சஸுக்கு கூட்டின்னு போக போகுது. தவிர இந்த ஸ்கிரீன் பாத்தீங்க, இந்த ஸ்கிரீன் புரிஞ்சுது, இதெல்லாம் சக்சஸ் ஆகுமா லைஃப்லன்னு கேட்டீங்கன்னா எதுவுமே ஆகாது. இந்த ஸ்கிரீன் புரிஞ்சுதான். அதனால நான் என்ன பண்றேன்னா, வீட்டுக்கு போயிட்டு எழுதுங்கன்னா போய் தூங்கிடுறீங்க. அதனால இப்பவே உட்கார்ந்து 5 பிட்டுக்கு எழுதுங்க. டைம் ஆனா அவுட். திஸ் இஸ் நாட் சீசனே கிளாஸ், அதை புரிஞ்சுக்கோ. உங்க பேர் என்ன சொன்னீங்க? நான் நேற்று வரல, நான் மறந்துடுவோம். அப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸை பார்க்குறோமா? நித்தேஷ். நித்தேஷ்ல ஓகே. சார் எஸ், வெல்கம். சொல்லுங்க. சார் இப்போ நீங்க இந்த காம்பினேஷன் கண்டுபிடிக்கணும்னு சொன்னீங்களா சார்? ஆமாங்கப்பா. டோட்டலா காம்பினேஷன் வரணும் அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும் சார். இந்த மாதிரி பைனரி காம்பினேஷன் எழுதணும்ப்பா. இப்போ 3 பிட்டு நான் எழுதி காமிச்சல, இப்போ நீங்க 5 பிட்டுக்கு உட்காந்து பேப்பர் பென் எடுத்து எழுதணுங்கப்பா. ஓகே சார். இப்போ நான் ஜஸ்ட் ஒரு நாலேஜுக்காக கேட்குறேன். இப்போ சப்போஸ் நீங்க கேட்டீங்கல்ல ஒவ்வொரு பிட்டுக்கும் எவ்வளவு காம்பினேஷன் வருதுன்ட்டு, அப்போ ஆமா. ஆக்சுவலா டோட்டலா அந்த 255 சொன்னீங்க. அந்த 255க்கான காம்பினேஷன் வந்து நம்ம அந்த ஒவ்வொரு 8 பிட்ல இருக்கு பார்த்தீங்களா 255. ஸோ காம்பினேஷன் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 256 வரும். அந்த மாதிரி சொல்றீங்களா சார்? கரெக்ட் கரெக்டுங்கப்பா. இப்போதைக்கு 8 பிட்டு கேட்கல, 5 பிட்டுக்கு மட்டும் கேட்டோம். ஓகே சார். சூப்பர். இப்போ முடிஞ்சா 5 பிட்டுக்கு எழுத பாருங்க. உங்க பெண்ணே சொல்லும் உங்களுக்கு இது புரிஞ்சிருச்சா இல்லையான்னு. இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க பெண்ணே சொல்லும். ஒழுங்கா ஸ்கிரீனை போயிட்டே இருக்கு சார். அதான் உங்க கொஞ்சம் இல்ல, போடுங்க பரவாயில்ல, டைம் ஆகட்டும். இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க பெண்ணே வாயிருந்தா சொல்லும், ஒழுங்கா அவர் கிளாஸ் எடுத்தாரே கவனிக்க கூடாதா அப்படின்னு. என்ன போட்டியா? யானே அவ்வளவு சீக்கிரமா போட்டுருக்க வாய்ப்பே கிடையாது. காமி, பழைய கிளாஸ் போயிடுச்சு சரியா? இப்ப இருந்து போடலையா? இப்ப இருந்து போடலாம்ல, என்ன ஆயிரம் போல. 31 போடணும். அடுத்தது 32 பிட்டு கேட்க போறேன். முடிஞ்சிடும் சார் 32 போட்டா. 32 பிட்டு போட்டா என்ன சொல்றீங்க? ஈஸியா முடிஞ்சிருமா?
லைஃபே முடிஞ்சிடும் சார், அவ்வளோ தூரம் இருக்கும் சார் அதுல. எஸ், கரெக்ட். 5 பிட்டுக்கு டவுட்டே இல்லாம கை வருதுன்னா எல்லாம் கரெக்டா போகுது. சுரேன், இப்பதான் நானே தூங்கி ஏஞ்சேன். ஏதோ இங்க 3 பிட்டுன்னு எழுதி வச்சிருக்கீங்க, 2 பிட்டுன்னு எழுதி வச்சிருக்கீங்க, என்ன போகுதுன்னு யாரும் கேட்டுறாதீங்க. ஓகேவா? அப்படியே சைலண்டா இருந்துரு. ஏன்னா பிரச்சனையே ஆன்லைன்ல இருக்கவங்க தான். நீங்க ஆன்லைன்ல என்ன பண்றீங்கன்னு எனக்கு தெரியல. போ கொஞ்ச நாள் செக் பண்ணிக்கலாம் ஆன்லைன்ல என்ன பண்றீங்க அப்படி. ஆன்லைன்ல இருக்கவங்களுக்கும் எல்லாருக்கும் ஆசை இருக்கு இன்ஜினியர் ஆகணும்னு. என்ன, அந்த பெட்ல இருந்து ஏஞ்சி ஒரு சேரு ஒரு டேபிள்ல உட்கார்ந்தீங்கன்னா எதனா நடக்கும். கிளம்பிட்டீங்களா? ஆமா. கொஞ்ச நேரம் இருந்துட்டு போகணும். சரிவா, நான் வாக்கிங் போலாமா? மூணு வாக்கிங் இப்பதான் பண்ணணும்டா. வரேன். கண்டுபிடிச்சிருவான். சார் போட்டாச்சு சார். ஓகே. அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன கிளம்பி ரன்னிங்கா வாக்கிங் ஸ்டார்வா ஸ்டார்வா ஆமா பாலாஜி. சரி, முடிச்சாச்சா? சார் போட்டாச்சு, குரூப்ல ஷேர் பண்ணிட்டேன். ஓகே ஓகேப்பா, சரி. ஆஃப்லைன் முடிச்சிட்டீங்கன்னா கிளாஸ் போயிடலாம். ஏன்னா இது முடிச்சிங்கன்னா தான் நான் அடுத்தது 8 பிட்டு 9 பிட்ல எழுத வைப்பேன். இன்னைக்கு ஒரு 10:30 ஆயிரும். சரி, ஓகே, குட். நோட் க்ளோஸ் பண்ணிருங்க போதும். ஓ, ஏதோ ஒரு சிலபஸ் வந்து நம்ம ஸ்கூல்ல மிஸ் பண்ணது. சிசிஎன்ஏ படிக்க சொல்லவோ இல்ல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிக்க சொல்லவோ எதனா ஒரு இதுல அடி வாங்க சொல்ல போனா. நான் கோர்ஸ் எடுக்க சொல்ல நான் ரொம்ப தெளிவா இருக்கேன். என்னன்னா, இன்கேஸ் ஃபண்டமெண்டல் ஸ்கூல்ல எதனா மிஸ் ஆயிருந்தாலும் அதை காமிச்சிட்டு உள்ள போறது ரொம்ப நல்லது. இல்லைன்னா அந்த ஸ்கூல் நல்லா படிச்சவங்களுக்கு அந்த டாபிக் புரிஞ்சிடும். ஸ்கூல் நல்லா படிக்காதவங்களுக்கு அந்த டாபிக் என்னன்னே தெரியாம போயிடும். அதனால நான் அந்த 5th ஸ்டாண்டர்ட் சிலபஸ் எடுத்திருக்கேன். 2 பிட்டுக்கு சொல்லி கொடுத்தேன், 3 பிட்டுக்கும் சொல்லி கொடுத்துட்டேன். உங்க மேல நம்பிக்கை இல்லாம 5 பிட்டுக்கு எழுத வச்சேன். இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எத்தனை பேருக்கு எழுத வந்தது, எத்தனை பேர் 5வது லைன்ல ஸ்டக் ஆயிட்டீங்க, எத்தனை பேருக்கு கன்ஃபியூஸ் ஆச்சு. அப்போ இதுதான் நாலேஜா மாற போகுது. ஃபர்ஸ்ட் 2மே நாலேஜ் கிடையாது, அது ஜஸ்ட் சி. அது புரிஞ்சிருந்தாலாம் விஷயம் இல்லை. இது கை வந்துச்சா மொத்தம் எத்தனை காம்படிஷன் வரும்? மொத்தம் 32 காம்பினேஷன். 0ல இருந்து
ஃபர்ஸ்ட் எல்லாமே ஜீரோவா இருக்கும், 32. கீழே எல்லாமே ஒன்னா இருக்கும். டோட்டலா கவுண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா 32. 31 நீங்க பைனரி பண்ணுவீங்க. ஆனா டோட்டல் காம்பினேஷன் கேட்கறேன். டோட்டலா கணக்கு ஜீரோல இருந்து கீழே வரைக்கும் கணக்கு போட்டு பாருங்க. 32 காம்பினேஷன் எழுதிருப்பீங்க. அந்த மாதிரி எழுத வருதா? 0 to 31. ஓகே குட். வரலன்னா இப்ப வீட்டுக்கு போனோடனே உட்காந்து திருப்பி அதை படிக்கணும். இல்ல சரி நான் பாத்துக்கிறேன்னா திருப்பி அடுத்த போர்ஷன் அடிவாங்க. சரி திருப்பி இப்ப வாங்க. திஸ் இஸ் நாட் 5th standard. This is current CSNA syllabus. Now we want to write a binary combination for 32 bits. நீங்க 32 பிட்டுக்கு பைனரி காம்பினேஷன் எழுதுனாதான் IPv4 ஓட ஸ்ட்ரக்சரை புரிஞ்சுக்க முடியும். அப்ப 32 பிட்டுக்கு பைனரி காம்பினேஷன் எழுத முடியுமா முடியாது? முடியுமா முடியாது? ஓகேவா? முடியாதுன்னா நம்ம வேஸ்ட் தெரியாதுனால. ஏன் முடியுமே. ஆனா பிரச்சனை என்னன்னா இட் வில் டேக் லாட் ஆஃப் டைம் டிலே. அது 10 வருஷம் ஆகுதோ 15 நிமிஷம் ஆகுதோ. ஏன்னா 5 பிட்டுக்கே அனுமார் வாழ் மாதிரி போயிருச்சு. 5 பிட்டுக்கே இங்க பாருங்க, 5 பிட்டுக்கே மொத்தம் 32 பிட்டு. நீங்க நினைச்சு பார்க்காத அளவுக்கு காம்பினேஷன் வரும். நல்லா படிச்சிருக்கவங்களே நடுவில் மாட்டிக்க வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? அப்போ டைம் ஆகுன்ற காரணத்தினால நான் ஸ்டார்டிங் பைனரி காம்பினேஷனும் எண்டிங் பைனரி காம்பினேஷனும் மட்டும் எழுத போறேன். ஸ்டார்டிங் பைனரி காம்பினேஷன் என்னன்னா, நீங்க போட்ட காம்பினேஷன் எடுத்து பாருங்க. எப்பவுமே ஸ்டார்டிங் பைனரி காம்பினேஷன் என்ன வரும்? ஜீரோஸ் தான் வரும். எண்டிங் பைனரி காம்பினேஷன் எதுல வந்து முடியும்? எல்லாமே ஒண்ணு ஆகும் சார். ஓகே. ஸ்டார்டிங் பைனரி காம்பினேஷன் எல்லாமே ஜீரோஸ், எண்டிங் பைனரி காம்பினேஷன் எல்லாமே ஒன்ஸ்ல வந்து முடியும். இப்போ இருக்கிற பைனரி எல்லாம் நம்ம டெசிமலுக்கு கன்வெர்ட் பண்ண போறோம். அது ஃபர்ஸ்ட் கிளாஸ் நான் சொல்லி கொடுத்துட்டேன். இங்க 8 0 இருக்கு, இங்க 8 0 இருக்கு, இங்க 8 0 இருக்கு, இங்க 8 0 இருக்கு. அப்போ டெசிமல் வேல்யூ என்ன வரும்னா 0.0.0.0ன்னு வரும். இங்க 8 1 இருக்கு. 8 1 தான் டெசிமல் வேல்யூ. 8 1 இருக்குன்னா டெசிமல் வேல்யூ வந்து 255. அப்போ இங்க என்ன ஐபி வரும்னா 255.255. ஏன்னா செகண்ட் ஆக்டேட் 81, மூணாவது ஆக்டேட் 81, நாலாவது ஆக்டேட் 81. அப்போ 255.255.255.255. இதுல இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா இதுதான் ஐபி அட்ரஸோட ஸ்டார்டிங் ஐபி, இதுதான் ஐபி அட்ரஸோட எண்டிங் ஐபி. IP address start with 0.0.0.0. IP address ends with 255.255.255.255. இப்போ இந்த CSNA கோர்ஸை ஷார்ட்டா எடுக்கணும்னா ஏன் பசங்களை போட்டு ரொம்ப கஷ்டப்படுத்துறோம்? ஈஸியா எடுக்கலாமேனா இப்படி எடுத்தா முடிஞ்சிச்சு. தேவையில்லாம ஒரு 20 நிமிஷம் பேசிட்டோம்ல, அது இந்த 20 நிமிஷம் ஸ்கிப் பண்ணிட்டு என்ன பண்ணலாம்? டுடே கிளாஸஸ் அண்டர்ஸ்டாண்டிங் IPv4. The starting IP is 0.0.0.0. Then the ending IP is 255.255.255.255. இதுக்கு மேல ஐபி கிடையாதுப்பா, இதுதான் ஐபி அப்படின்னு சொன்னாலும் CSNA ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ண போறாங்கன்னா எடுத்துக்க தான் போறாங்க. இப்படி படிச்சா ஜாலியா இருக்கும். அவ்வளவுதானே. எதுக்கு இந்த பைனரி, எதுக்கு பிளேஸ் வேல்யூ, எதுக்கு கன்வர்ஷன், எதுவுமே தேவையில்ல. ஸ்டார்டிங் ஐபி 0.0.0, எண்டிங் ஐபி 255.255.255. ஏன் சார் 256 வராதுன்னு கேட்டாங்கன்னா நான் என்ன சொல்லிடுவேன்? என்ன சொல்லுவேன்? அவ்வளவுதான், முடிச்சுட்டு போலாமே கோர்ஸ், முடிஞ்சிச்சுல கோர்ஸ் ஈஸியா. இப்படி படிக்க கூடாதுன்னு சொல்லுவோம். எங்களுக்கு இப்படியும் எடுக்க தெரியும்னு சொல்றோம். இப்படி எடுத்தா கண்டா பிடிக்க போறீங்க. கரெக்டா பழைய ரெக்கார்டிங் பார்த்து தான் கண்டுபிடிப்பீங்க. போன பேட்சுக்கு ஒரு டீப்பா எடுத்தாரு, நம்ம பேட்சை முடிச்சு விட்டுறாரு அப்படின்னு. ஓகேவா? அப்படின்னா CSNA நிறைய விதமா எடுக்கலாம். ஓகேவா? நம்ம அப்படி எடுக்கிறது இல்ல.
நம்ம சிசிஎன்ஏ மட்டும் தான் மெயினே இங்க எங்களுக்கு. அதனால சிசிஎன்ஏல ரொம்ப டீப்பா போகும். இந்த ரொம்ப டீப்பா போதான் கஷ்டமா இருக்கும் சிலபஸ். இல்ல சார் எங்களுக்கு ஜாலியா இருந்தா போதும்னா, ஜாலியா எடுக்கிறதுக்கு சிசிஎன்ஏல கண்டென்ட் சூப்பரா இருக்கும். அப்படி வேணாம், நாங்க டீப்பா தான் எடுப்போம். அந்த டீப் நாலேஜ் புரிஞ்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா இங்க 256 ஏன் வரல அப்படின்றது ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏன்னா ஒரு ஆக்டேட்டோட மேக்சிமம் பிளேஸ் வேல்யூவே 255 தான். அதனாலதான் 256 வராது. இல்ல சார் அதெல்லாம் வேணாம் சார், அந்த பிளேஸ் வேல்யூ எல்லாம் கடுப்பா இருக்குன்னா ஸ்டாண்டர்டுப்பா 0000 ஸ்டார்டிங் ஐபி, 255 எண்டிங் ஐபி ஸ்டாண்டர்டா வச்சுக்கோங்கன்னா வச்சுட்டு நம்ம அடுத்த டாபிக் போயிருக்கலாம். கிளாஸ் சீக்கிரமா முடியும். நம்ம அப்படி போகாம கொஞ்சம் எலாபரேட் பண்ணி பார்க்கறதுனால நிறைய கத்துக்கவும் செய்யறோம், நிறைய கன்ஃபியூஸும் வரும். அந்த கன்ஃபியூஸ் சரியாயிடுச்சுன்னா செம்ம நாலேஜ். ஏன்னா கண்டிப்பா எதுனா ஒரு இன்ஸ்டியூட்ல அந்த இன்ஸ்டியூட்ல இருக்க ட்ரெயினர் கண்டிப்பா இதை மட்டும் தான் எடுப்பார். இதான் நடக்கும். எதுனா ஒரு இன்ஸ்டியூட்ல சிசிஎன்ஏ ஒரு 3rd கிளாஸ்லயோ 1st கிளாஸ்லயோ ஸ்டார்டிங் ஐபி 0000 எண்டிங் ஐபி 255 தான் எடுப்பாங்க. அந்த ட்ரெயினர் என்ன யோசிப்பாருன்னா இதெல்லாம் தேவையே இல்லையே, எதுக்கு சுரேன் எடுக்கிறாரு. பட் திஸ் இஸ் ஃபண்டமெண்டல், திஸ் இஸ் பேசிக்ஸ். சரி, அப்போ ஸ்டார்டிங் ஐபியும் எண்டிங் ஐபியும் கண்டுபிடிச்சிட்டீங்க. இன்கேஸ் எங்கேயாவது ஐபி 256ன்னு பாக்குறீங்கன்னா பார்த்தா அது ஐபி கிடையாது. எங்கன்னா பார்க்க வாய்ப்பு இருக்கா சுரேன் இந்த 256 257ன்னு பார்க்க வாய்ப்பு இருக்கானா? எஸ் இருக்கு. நீங்க மேபி எதனா படம் பார்த்தீங்கன்னா இந்த நெட்வொர்க் ரிலேட்டடா, ஆக்டிங் ரிலேட்டடா எதனா படம் பார்த்தீங்க அப்படின்னா எஸ் இந்த மூவி பார்த்துருப்பீங்க. இது கொஞ்சம் ரொம்ப ஃபேமஸ் மூவிலாம் ஜீவா. அது अपडेट मांग रहे हैं। क्रिकेट तो बहुत खेल लिया, थोड़ा हॉकी हो जाए। हो जाए। बॉयज हॉकी तो हो गया, अब कुछ और हो जाए। किंगफिशर हो जाए, द किंग ऑफ गुड टाइम्स। IPN और e-lovers சிம்பிளா சொல்லணும்னா கொலை பண்ணும்போது தடயங்களை விட்டுட்டு போற மாதிரி அதை கண்டுபிடிச்சிட்டோம்னா அவன் கம்ப்யூட்டரோட ஐபி அட்ரஸை கண்டுபிடிச்சிடலாம். Oh, so in this movie they are showing the IP as 985.1832.215.6498. அதோட பரவாயில்ல, கீழே 5 அப்டேட் இருக்கும். IP address found. ஐபி அட்ரஸை கண்டுபிடி. இங்க என்ன இருக்கு? 181.589.214.739.023. ஐபில இருக்கிறதே 4 அப்டேட் தான். ஓகேவா? அப்போ என்ன பண்ணிருக்கணும்னா அந்த டீம் வந்து யார் டீம்னா எடிட்டிங் டீம். இது எடிட்டர் தான். அந்த எடிட்டர் கொஞ்சம் யோசிச்சுட்டு நெட்வொர்க்லாம் கொஞ்சம் ஒரு 2-3 கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு வந்திருக்கலாம். ஏன்னா இந்த மூவியோட மொத்த அஜெண்டாவே நெட்வொர்க் மூவி தான். அதெல்லாம் அப்ப நெட்வொர்க் மூவி தானே பில்ட் பண்றீங்க. கொஞ்சம் ஒரு 2 கிளாஸ் சிசிஎன்ஏவோ ஏதோ யூடியூப் சேனல்லாம் படிச்சிருக்கலாம். அதை மிஸ் பண்ணதால நான் என் பேட்சுக்கு எக்ஸாம்பிளா யூஸ் பண்ணிருக்கேன். சரி, அப்ப இங்க மட்டும் கிடையாது. நீங்க அயன்மேன் 3 பாருங்க, ஐபி தப்பா இருக்கும். தென் மங்காத்தா படம் பாருங்க, அதுல ஐபி தப்பா இருக்கும். அப்ப நான் எப்பவுமே ஏன்னா ஐபிலாம் பார்த்தேன்னா நான் பாஸ் பண்ணி பார்ப்பேன். ஏன் அப்படின்னா இத நம்ம கண்டுபிடிக்காம வேற யாரும் கண்டுபிடிக்க போறது? வி ஆர் இன்ஜினியர்ஸ். ஓகேவா? அப்ப நான் தான் கண்டுபிடிச்சாகணும். எங்க வீட்டுல இருக்க பேரண்ட்ஸுக்குலாம் இதுக்கு சம்மந்தமே இல்லை. அவங்க ஐபியா ஓகேப்பா ஐபி அது எதுக்கு பாஸ் பண்றீங்கன்னு கேட்பாங்க. வி ஆர் இன்ஜினியர்ஸ், நம்மளுக்கு ஓன் இன்ட்ரெஸ்ட் வரணும். பாஸ் பண்ணி கரெக்டா தப்பா அப்படின்றது சரி நல்லது. அப்போ எங்கேயாவது எதனா ஒரு இடத்துல இந்த மாதிரி தப்பான ஐபிஎஸும் பார்ப்பீங்க. மேபி மெயினா மூவிஸ்ல தான். சரிங்களா? நவ் திஸ் செட் ஆஃப் ஐபி அட்ரஸ், இவ்வளோ ஐபிய அவங்க கிளாஸஸா பிரிச்சுட்டாங்க. அவங்கன்னா யாரு? இந்த ஐபியை கண்டுபிடிச்சவங்க. அவங்களுக்கு பேர்ல நான் அப்புறமா சொல்றேன். அப்போ நான் பிரிக்கல, இதெல்லாம் நான் கண்டுபிடிச்சது கிடையாது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இது எல்லாத்தையுமே குரூப்பா பிரிச்சுட்டாங்க. அந்த குரூப்புக்கு பேருக்கு பார்த்தா கிளாஸஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. என்னென்ன பிரிச்சுட்டாங்கன்னா கிளாஸ் ஏன்னு கொஞ்சம் பிரிச்சுட்டாங்க, பின்னு பிரிச்சுட்டாங்க, சின்னு பிரிச்சுட்டாங்க, டின்னு பிரிச்சுட்டாங்க, ஈன்னு பிரிச்சுட்டாங்க. ஏன் பிரிச்சுட்டாங்கன்னு நாளைக்கு தான் வரும். இன்னைக்கு பிரிச்சுட்டாங்க. இப்போ அதை தான் உங்களுக்கு நான் ஒரு டேபிள் போட்டு காட்ட போறேன். இந்த டேபிள். பட் இந்த டேபிளை டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னாடி அதே தான் இப்போ ஆன்லைன்ல ஒரு டவுட்டு.
ஒரு 62 பேர் இருக்கீங்க. எத்தனை பேர் தூங்கிட்டீங்கன்னு தெரியல. நான் செஷன் ரீஸ்டார்ட் பண்றேன். லைவ்ல இருக்கவங்க உள்ள வாங்க. பட் ரீஸ்டார்ட் பண்ண முடியாது, ரெக்கார்டிங் போகுது. சரி, ஓகே. நான் ஒரு 5 பேரை மட்டும் கூப்பிடுறேன். அவங்க மட்டும் சாட்ல ஹாய்ன்னு போடுங்க. வேற எதுவும் வேணும். நான் கூப்பிடுற நேம்ல யாருன்னா இருக்கீங்கன்னா சாட்ல HI ஹாய்ன்ற மெசேஜ் மட்டும் போடுங்க. ஜூம் சாட்ல தனுஷ், தென் யோகேஷ். ஏன்னா இந்த கோர்ஸ் வேஸ்டா போயிடக்கூடாதுன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறேன். மோனிஷா, இந்த 3 பேர் மட்டும் சாட்ல ஹாய்ன்னு போட்டீங்கன்னா கிளாஸ் போயிடலாம். ஓகே, தனுஷ், யோகேஷ், மோனிஷா. ஓகே, குட், தேங்க்ஸ். 3 பேர் முடிச்சிருக்கீங்க நம்புறோம். நம்ம அதெல்லாம் பண்ணிட்டு தான் அப்போதானே கிளாஸ் எடுத்து வச்சுருக்கோம். சிசிஎன்ஏவோட ஒரு முக்கியமான கண்டென்ட்ல வந்து நிக்கிறோம், கிளாஸ் டேபிள். இந்த கிளாஸ் டேபிளை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு டாபிக் ஒன்று இருக்கு, டைப்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன். ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்க. அதையே இங்க நான் டீப்பா நல்ல புரிதலோட காமிக்கிறேன். மூணு விதமான கம்யூனிகேஷன் இருக்கு. யூனிகாஸ்ட்னு ஒரு கம்யூனிகேஷன் இருக்கு, மல்டிகாஸ்ட் ஒரு கம்யூனிகேஷன் இருக்கு. அடுத்தது எங்கேயாவது ஸ்கூல் போர்ஷன் வந்திருக்கும், ப்ராட்காஸ்ட்னு ஒரு கம்யூனிகேஷன் இருக்கு. அங்க ஸ்கூல்ல இது எழுதுனா 2 மார்க் கொடுப்பாங்க. ஓகேவா? இங்க அந்த மார்க்காக படிக்க முடியாது, புரிதல் இருக்கணும். இப்ப யூனிகாஸ்ட் அப்படின்றது, என்கிட்ட ஒரு பிசி இருக்கு. ஒரு பிசி பக்கத்துல இருக்க ஒரே ஒரு பிசிக்கு டேட்டா அனுப்புனா அதுக்கு பேர் தான் யூனிகாஸ்ட் கம்யூனிகேஷன் அப்படின்னு வாங்க. மல்டிகாஸ்ட் என்னன்னா, என்கிட்ட இருக்க ஒரு பிசி ஒரு குரூப் ஆஃப் பிசிக்கு, குரூப் ஆஃப் பிசி அப்படின்றது ஒரு ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்ல எல்லாருக்கும் அவங்களுக்கு ஒரு லீவ் அனௌன்ஸ் பண்றேன், ஹெச்ஆருக்கு மட்டும் ஒரே டைம்ல, அதுக்கு பேரு மல்டிகாஸ்ட் கம்யூனிகேஷன் வாங்க. இப்போ சுரேன் கிளாஸ் எடுத்துனுக்கனா, நான் யூனிகாஸ்ட் பண்றேன்னா மல்டிகாஸ்ட் பண்றேனா? ஓகே, அப்போ நான் யூனிகாஸ்ட் பண்றேன்னா மல்டிகாஸ்ட் பண்றேன்னா? மல்டிகேஸ். ஓகே, நான் யூனிகாஸ்டும் பண்ணல மல்டிகாஸ்டும் பண்ணல. நான் இங்க ஒரு குரூப்புக்கு மட்டும் தான் கிளாஸ் எடுக்கல. நான் பண்றது ப்ராட்காஸ்ட் 1 to all. இங்க இருக்கவங்க எல்லாருக்கும் தான் கிளாஸ் எடுத்துருக்கோம். அப்படின்னா யார் இங்க வந்தாலும் அவங்களுக்கு கேட்கும். இங்க நான் ஆன்லைனுக்கு மட்டும்தான் பேசுவேன், ஆஃப்லைனுக்கு பேச மாட்டேன்னா இது மல்டிகாஸ்ட். இங்க நான் வந்து இத்தேஷ் கிட்ட மட்டும் தான் கிளாஸ் எடுப்பேன், நீங்களா இருப்பீங்க ஆனா உங்ககிட்ட பேச மாட்டேன், நான் இத்தேஷுக்கு மட்டும் தான் கிளாஸ் எடுக்கிறேன்னா அப்படின்னா அதுக்கு பேரு யூனிகாஸ்ட். அப்போ இங்க நான் யூனிகாஸ்டும் பண்ணல, நான் மல்டிகாஸ்டும் பண்ணல. வாட் ஐம் டூயிங், நான் கரண்டா இப்ப ப்ராட்காஸ்ட் கம்யூனிகேஷன். நான் பேசுறது இங்க இருக்க எல்லாருக்கும் கேட்கும். அப்போ உங்க பிசில இருந்து டேட்டா அனுப்ப போறீங்கன்னா 3 விதம் தான். ஒன்னு யூனிகாஸ்டா அனுப்பலாம், இல்ல மல்டிகாஸ்டா அனுப்பலாம், இல்லைன்னா ப்ராட்காஸ்டா அனுப்ப முடியும். இப்ப வாங்க இந்த டேபிளுக்கு. 0ல இருந்து 255 வரைக்கும் ஐபி இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு. இதுல 0 to 127 வரைக்கும் வர ஐபி எல்லாம் கிளாஸ் ஏல வச்சுட்டாங்க. ஏன் வச்சாங்கலாம் கேட்க கூடாது. 128ல இருந்து 191 வரைக்கும் வர ஐபி எல்லாம் கிளாஸ் பில வச்சிருக்காங்க. 192ல இருந்து 223 வரைக்கும் வர ஐபி எல்லாம் கிளாஸ் சில வச்சிருக்காங்க. 224ல இருந்து 239க்கு வர ஐபி எல்லாம் கிளாஸ் டில வச்சிருக்காங்க. 240ல இருந்து 255 வர ஐபி எல்லாம் கிளாஸ் இல வச்சிருக்காங்க. தென் ஐபினா கண்டிப்பா 2 கட்டாயம் கலந்து இருக்கணும்னு சொன்னோம். என்னென்ன? நெட்வொர்க்கும் இருக்கணும், ஹோஸ்டும் இருக்கணும். 2மே கலந்திருந்தாதான் அதுக்கு பேர் ஐபின்னு சொன்னோம். அப்ப இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா கிளாஸ் ஏல ஒரு நெட்வொர்க் வச்சிருக்காங்க. எத்தனை ஹோஸ்ட் வச்சிருக்காங்க? 3 ஹோஸ்ட். கிளாஸ் பில 2 நெட்வொர்க் வச்சிருக்காங்க, 2 ஹோஸ்ட் வச்சிருக்காங்க. கிளாஸ் சில 3 நெட்வொர்க் வச்சிருக்காங்க, ஒரு ஹோஸ்ட் வச்சிருக்காங்க. ஆனா கிளாஸ் டில அவங்க நெட்வொர்க் பத்தியும் பேசல, ஹோஸ்ட் பத்தியும் பேசல.
இந்த கிளாஸ் டில இருக்க ஐபி வச்சு நீங்க என்ன பண்ணலாமா, மல்டிகாஸ்ட் பண்றதுக்காகவே ஒரு ஃபுல் ஐபி வச்சிருக்காங்களாம். சரி, கிளாஸ் ஈலையும் அவன் நெட்வொர்க்கும் இல்லை ஹோஸ்டும் இல்லைன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டு, அப்ப அது எதுக்காக இருக்குன்னா ப்ராட்காஸ்ட் பண்றதுக்காகவும் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் R&D பண்றதுக்காக வச்சிருக்காங்களாம். அப்படின்னா ஒரு ஐபினா 2 கலந்து இருக்கணும். அப்படி இல்லைன்னா அது ஐபியே கிடையாது. திஸ் டூ பார்ட் இட்ஸ் கம்மிங் அண்டர் இன்வேலிட் ஐபி. அதை நீங்க எந்த டிவைஸுக்குமே யூஸ் பண்ண முடியாது. அப்புறம் ஏசரேன் வச்சிருக்காங்கன்றது கோர்ல படிப்பீங்க. கோர்னா இன்னும் 1 மாசம் கழிச்சு படிப்பீங்க, கோர்ஸ்லயே வந்துடும். அதான் பெரிய டாபிக். சார் ஹோஸ்ட்னா என்ன சார்? ஹோஸ்ட்னா இனிமே படிப்போம், இனிமே படிப்போம். இன்னும் படிக்கல, நம்ம இன்னி கிளாஸ்ல படிச்சோம். சரி, நம்ம இன்னும் எது படிக்கலன்னா நெட்வொர்க்னா என்னன்னு தெரியாது, ஹோஸ்ட்னா என்னன்னு தெரியாது. அது இனிமே தான் படிக்க போறோம். இப்போ இந்த டேபிள் ஒரு சீசனே படிக்க போற ஸ்டூடெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ என் பழைய பேட்ச்லாம் தெரியும் இந்த டேபிள் எவ்வளவு முக்கியம். புதுசா வர ஃப்ரெஷர்ஸ்க்கு தெரியாது இது எவ்வளவு முக்கியம். அதனால நான் என்ன பண்ண போறேன்னா இந்த டேபிளை படிங்கன்னு சொல்லுவேன். நீங்க படிக்க மாட்டீங்க திடீர்னு. ஆனா இந்த டேபிள் எனக்கு ரொம்ப முக்கியம். அதனால இந்த டேபிள் நோட்டை க்ளோஸ் பண்ணுங்க. போதும் எழுதுந்து. சரி, இந்த டேபிள் என் ஸ்கிரீன்ல கரெக்டா ஒரு 1 மினிட் இருக்கும். முடிஞ்சா மைண்ட்ல ஏத்திக்கும். இந்த நோட் எடுத்து பென் எடுத்து கடகடன்னு எழுதுறது அதெல்லாம் ஸ்கிப் பண்ணுங்க. நான் சொல்ற மாதிரி படிங்க, எல்லாமே நல்லபடியா முடியும். கரெக்டா 1 மினிட் டைம் ஸ்டார்ட். அப்புறமா டிலீட் பண்ணிடணும். ஆன்லைன்ல ரொம்ப டேலண்டா பண்ண சொல்லிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வைக்கிறது, அதெல்லாம் நாங்க என்ன சொல்றோமோ அதை கேளுங்க. நீ ஆஃப்லைன் பசங்களாம் சமத்தா ஸ்கிரீனை பாக்குறாங்க. ஓகேவா? நீங்க ரொம்ப டேலண்டா திங்க் பண்ண சொல்லி ஸ்கிரீன்ஷாட் ஸ்கிரீன் ரெக்கார்டிங் அதெல்லாம் தேவையில்லாது. மைண்ட் கால்குலேஷன் பண்ண சொல்லியிருக்கேன், பண்ணுங்களேன். அப்படியே டேபிள் மைண்ட்ல வந்துடணும். சார் ஒரு டவுட் ஒன்று இருக்கு சார். கண்டிப்பா கேளுங்க. சார் இல்ல, நான் இதுக்கு முன்னாடி இத யூடியூப்ல படிச்சிருக்கேன் சார். அப்போ வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் ஏல வந்து அதாவது 1 to 126 வரையும் வரும் தான் சொல்லியிருக்காங்க. சொல்ல போனா அப்படி கிடையாதுங்கப்பா. கிளாஸ் ஏவோட ரேஞ்ச் என்னன்னா 0 to 127 தான். இதுதான் உண்மை. பட் ஒரு சில இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா 1 to 126 வாங்க. அதுக்கு வேற அர்த்தம் இருக்கு சொல்ல போனா. அப்போ கிளாஸ் ஏல 1 to 126 இல்ல 0 to 127 அப்படின்னு கேட்டீங்கன்னா 0 to 127 கிளாஸ் ஏவோட உண்மையான ரேஞ்சு. அப்புறம் ஏன் சார் ஒரு சில ட்ரைனிங்ல வந்து 126 சொல்றாங்கன்னா அதுக்கு வேற லாஜிக் இருக்கு. அது அப்கமிங் கிளாஸ்ல பாப்பீங்கப்பா. சரியா? கிளாஸ் ஃபுல் கிளாஸ் லெசன் சொல்றாங்களே அது வச்சு வருமா சார்? அது வேறப்பா, அது சப்நெட்டிங், அது வேற. ஏன்னா நான் கூட அப்படிதான் கேள்விப்பட்டேன். ஏன்னா 127 லூப் பேக், 0ன்றது டபுள் ஆமா சார், அந்த மாதிரி தான் சொன்னாங்க. அதுதான் நான் இப்போ ஃபவுண்டேஷன்ல இருந்து போறதுனால இப்போதைக்கு அதை பார்க்க வேணாம். இப்போதைக்கு நீங்க என்ன நம்பணும்னா சுயனை மட்டும் நம்பணும். கிளாஸ் ஏவோட ரேஞ்ச் என்னன்னா 0 to 127. அப்போ அந்த ட்ரைனிங்கே 126 இருந்ததுன்னா நான் சொல்லி கொடுத்துருவேன். சரிங்களா? அப்கமிங் கிளாஸ் நான் வந்துடும். चेक कर लो।
ப்ரோ சிம்பிள் லாஜிக் ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணட்டுமா எப்படி மக்கப் பண்றதுன்னு? நீங்க ட்ரை பண்ணுங்க. எஸ் சொல்லித்தாங்க யோகேஷ். ஓகே. என்ன லோகேஷ் மியூட்ல போயிட்டீங்க? சொல்லித்தரேன் நீங்க. எஸ் சொல்லித்தாங்க யோகேஷ். சிம்பிள். இப்போ நம்ம ஸ்டார்ட் ஸ்டார்ட் 0. நெக்ஸ்ட் நம்ம ரிவர்ஸ் ஆர்டர்ல போகலாம். அந்த 8 ஆக்டேட் இருக்குல்ல, 128, 64, 32 அப்படி ரிவர்ஸ்ல போனா நம்ம ஃபர்ஸ்ட் லைன் ஈக்குவல் ஆயிடும். ஸோ எப்படி வாங்க செகண்ட் ஃபர்ஸ்ட் ஆக்டேட் 128 இதுல இருக்கு. பிளேஸ் வேல்யூ 128ல வர ஆரம்பிக்கும். 0ல ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் சார். 0ல இருந்து 128 நெக்ஸ்ட் கீழே போட்டுக்கலாம். ஓகே. பில அதுல இருந்து 64 ஆட் பண்ணுங்க. நீ ஆட் பண்ண சொல்றியா? ஆமா. இங்க ஆட் பண்ணதான் தெரியாம இங்க பாதி பேர் இப்படி மக்கு பிடிச்சுன்னு இருக்கும். சரியா யோகி சார்? ஓகே, நீ சொல்றது கரெக்ட் தான். முடிஞ்சது. அதுதான் ஒருத்தவங்களும் ஒரு கரெக்ட் தான். பிளேஸ் வேல்யூ ஏற்கனவே தெரியும் நம்மளுக்கு. 128, 120, 64, 192. 192வும் பக்கத்துல 32வும் 224. அடுத்தது 240. ஸோ லாஸ்ட் இதுல நம்ம லாஸ்ட் ஆக்டேட் சேர்த்துல 255. இதுல இருந்து இது ஒன்று எக்ஸாக்டா மைனஸ் பண்ணி போட்டுக்கலாம். ஓகே ஓகே. சரி ஓகே குட். போதும். இதுக்கு முன்னாடி டேரக்டா சம்ஸ் போயிடலாம். இப்போ நான் ஒரு ஐபி எழுதுறேன் பார். 50.0.0.10. நீங்க ஒரு இன்ஜினியர்னா இந்த ஐபியை பார்த்த அடுத்த செகண்ட் இது என்ன கிளாஸ்னு சொல்லணுமோ. என்ன கிளாஸ்? ஏ கிளாஸ். ஏ கிளாஸ். சந்தோஷம். அப்ப கிளாஸ் ஏனா நோட்டே இல்லாம இதுல எத்தனை நெட்வொர்க் போர்ஷன் இருக்கு, எத்தனை ஹோஸ்ட் போர்ஷன் இருக்குன்னு சொல்லணும். ஒரு நெட்வொர்க் 3 ஹோஸ்ட். ஒரு நெட்வொர்க் 3 ஹோஸ்ட். சரி சந்தோஷம். அப்படியே சமத்தா இதுக்கும் சொல்லிடணும். 172.216.193.5. ரெண்டு நெட்வொர்க், ரெண்டு ஹோஸ்ட். சரி, அப்போ இது ஏவா பியா சியா அப்படின்னு ஒரு குழப்பம் வரும். மெயின்லி ப்ரெஷருக்கு. சார் ஏற்கனவே பக்கத்து இன்ஸ்டியூட்ல சீசனை முடிச்சுட்டேன், இங்கே வந்து படிக்கிறேன், ஏற்கனவே யூடியூப்ல உங்க வீடியோஸ்லாம் பார்த்துட்டோம், நீங்க வந்திருக்கோம் அப்படின்னா அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஏற்கனவே ரியல் டைம்ல ஒர்க் பண்றோம்னா அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. சார் உங்களே நம்பிதான் வந்திருக்கோம், எனக்கு எதுவுமே தெரியாது, ஏதோ சுரே நெட்வொர்க் நாங்க எங்க சித்தப்பாவோ எங்க மாமாவோ சொன்னாரு, இந்த பக்கம் வந்து உட்கார்ந்துருக்கோம். அவங்களுக்கு கண்டிப்பா இந்த நம்பர் குழப்பம்ன்றது என்னோட பெரிய நம்பிக்கை. ஏன்னா நான் படிக்க சொல்ல எனக்கு குழப்புச்சு. ஃபர்ஸ்ட் ஆக்டேட் பார்த்தா பி மாதிரி இருக்கு, ரெண்டாவது ஆக்டேட் பார்த்தா அது வேற கிளாஸ் மாதிரி இருக்கு, மூணாவது ஆக்டேட் சி மாதிரி இருக்கு, நாலாவது ஆக்டேட் இ மாதிரி இருக்கு. ஈலாம் வந்து 255 இன்வாலிட் சொல்லி வச்சிருக்காரு. இப்படி ஏன்றுதா பீன்றுதா சீன்றுதான்னு நான் படிக்க சொல்ல எனக்கு கன்ஃபியூஸ் ஆச்சுப்பா. அதனாலதான் இந்த ஐபி நான் வேணும்னு எழுதியிருக்கு. அப்போ இந்த கன்ஃபியூஸ் உங்களுக்கு ஆகக்கூடாது. அப்போ என்ன சொல்லித்தரேன்னா, கிளாஸஸ் முடிவு பண்ண போறீங்கன்னா எப்பவுமே முதல் ஆக்டேட்டை பேஸ் பண்ணி தான் இது என்ன கிளாஸ்ன்னு முடிவு பண்ணணும். அப்போ ரெண்டாவது ஆக்டேட், மூணாவது ஆக்டேட், நாலாவது ஆக்டேட்டை பார்த்து கிளாஸை கம்பேர் பண்ணவே கூடாது. முதல் ஆக்டேட் என்னவா இருக்கு அப்படின்னா 172 இருக்கு. அப்போ முதல் ஆக்டேட் 172னா ஏவா பியா சினா பி. எத்தனை நெட்வொர்க், எத்தனை ஹோஸ்ட்? 2 networks 2 hosts. சூப்பர். நெட்வொர்க் இருக்கு, 2 ஹோஸ்ட் இருக்கு. அப்ப அப்படியே சமத்தா இதுக்கும் சொல்லிடும். 192.168.20.50 கிளாஸ் சி. சியா? கிளாஸ் சி 3 நெட்வொர்க் ஒரு ஹோஸ்ட். சியா பியா? சி. சரி சி தான் சார். 192 அப்படின்றது பி மாதிரி தோணும். திருப்பி மைண்ட் கால்குலேஷன் நல்லா பண்ணிக்கோங்க.
சி எத்தனை நெட்வொர்க் எத்தனை ஹோஸ்ட்? 3 நெட்வொர்க் ஒரு host. நெட்வொர்க் 3 ஹோஸ்ட். ஒரு ஓகே 3 நெட்வொர்க் ஒரு ஹோஸ்ட். சரி சந்தோஷம். அப்போ ஒரு ஐபியை பார்த்தவனுமே ஏவா பியா சியான்னு ஓரளவுக்கு இப்பயே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். பிளஸ் அதுல எத்தனை நெட்வொர்க் இருக்கு எத்தனை ஹோஸ்ட் இருக்குன்னு கையில நோட்டே இல்லாம கண்டுபிடிக்கிற அளவுக்கு நான் ரெடி பண்ணிட்டேன். ஓகே இப்போ நீங்க ஆல்மோஸ்ட் ஒரு சின்ன டாட் ஒரு இன்ஜினியரா மாறின்னு வரீங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா 3 கிளாஸ் ஆல்மோஸ்ட் முடிக்க போறீங்க. அப்போ 3 கிளாஸ் முடிக்க போறீங்கன்னா அதுல எவ்வளவு நாலேஜ் கிடைச்சிருக்கும்? நிறைய நாலேஜ் கிடைச்சிருக்கும். எப்படி பார்த்தாலும் ஒரு 6 ஹவர் சிலபஸ். 6 ஹவர்ல நான் பேசுறதெல்லாம் ஸ்கிப் பண்ணனா ஒரு 4 ஹவர் உங்களுக்கு நாலேஜ் கொடுத்துருக்கும். அப்போ ஒரு இன்ஜினியர் எஸ் சொல்லுங்கள். ஜி அந்த லாஸ்டா அந்த கிளாஸ் பி போட்டிருந்தீங்களா, அதுல 192ன்னு போட்டிருக்கீங்க. ஸோ இது 190 ஒன்னும் இருக்கு. இதுவா செகண்ட் கிளாஸ் பி என்னங்கப்பா? செகண்ட் ஒன் ஜி. அது 172 வந்து 19 மாதிரி தெரியுது. 19 மார்க். இது 19 மார்க் அது. 7 அது. எனக்கு 7 மார்க். அந்த அளவுக்கு தப்பா எழுதலையே. ஓகே 7 மார்க் தானே தருது. 9 மாதிரி தெரிய வாய்ப்பு இல்லையே. ஓகே சரி ஏதாவது தெரிஞ்ச பரவாயில்ல. 7 தான் இருங்க. ஓகேவா? சரி ஏதோ கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்கீங்க. பரவாயில்ல தப்பு கிடையாது. சரி நல்ல சார். அப்போ ஏற்கனவே ஒரு குட்டி இன்ஜினியரா இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா பில்ட் பண்ணிருக்கும். அப்போ ஒரு இன்ஜினியர்னா அதுவும் முக்கியமா சுரே நெட்வொர்க் இன்ஜினியர்னா எப்படி இருக்கணும்னா கற்பூரம் மாதிரி இருக்கணும். கற்பூரம் மாதிரினா ஆமா டக்குன்னு பார்த்துக்கணும். மக்கி போன கற்பூரம் மாதிரி ஒரு பாயிண்ட சொல்லிட்டு அதையே யோசிச்சுனே இருந்தீங்கன்னா அது வேலைக்கு ஆகாது. ஒரு 10 வச்சுன்னா 10க்கணும். அப்ப 10 கிட்டா பிசி ரவுட்டர் நெட்வொர்க் ஃபார்ம் பண்ண சொல்றாங்க. நோட்டெல்லாம் பார்க்க கூடாது. நோட்டெல்லாம் பார்த்தா அது கற்பூரமே இல்லை. ஓகேவா? பிசி ரவுட்டர் நெட்வொர்க் ஃபார்ம் பண்ண சொன்னாங்கன்னா ஏமன் சார் சொல்லி கொடுத்துருப்பாரு. யூடிபி கேபிள் வாங்கணும், கிரிம்பிங்லாம் பண்ணணும். 2 கிரிம்பிங் இருக்கு. என்னென்ன? ஸ்ட்ரெயிட் கேபிள் இருக்கு, கிராஸ் கேபிள் இருக்கு. ஸ்ட்ரெயிட் கிராஸ் முடிஞ்சா 10 வைக்கிற யார் 10ங்கன்னு பார்ப்போம். பிசி ரவுட்டர் ஸ்ட்ரெயிட்டா கிராஸா? கிராஸ் கேபிள். பொறுமையா யோசிங்க. கிராஸா ஸ்ட்ரெயிட்டா? கிராஸா? எப்படி இது கடகடா கிராஸ்னு வருது? பொறுமையா யோசிங்க. சேம் ஃபங்க்ஷன் சார். பொறுமையா கிராஸா? அவ்வளவுதான். சேம் ஃபங்க்ஷன் கிராஸ் கேபிள். சேம் ஃபங்க்ஷன் கிராஸ் கேபிள் தான் வரும். ரெண்டுமே சேம் ஃபங்க்ஷன், அதனால இது கிராஸ் கேபிள். இருங்க நான் முடிச்சிடறேன். இன்னொரு கொஸ்டின் கேட்டுறேன். அப்புறமா சுரேன் சார் நீங்க தப்பா கேட்டீங்கன்றீங்களே. ஆட்டோ எம்டிஎக்ஸ் 2 டிவைஸ்டும் கிடையாது. நான் ஸ்ட்ரெயிட் கேபிள் போடணும்ன்றேன். யாருன்னா என் பக்கம் நிக்கிறவங்க நில்லுங்க, இல்ல ஆப்போசிட் நிக்கிறவங்க நில்லுங்க. இல்ல தப்பு சார், கிராஸ் தான் வரும். தப்புதான் சார். நல்லா யோசிச்சுக்கோங்க. அப்புறமா நான் ஆன்சர் சொல்லணும் மாத்தக்கூடாது. இல்ல கிராஸ் இல்ல தான். சார், இது ரெண்டுமே சேம் ஃபங்க்ஷன். கிராஸ் கேபிள் தான் சார். அதான் கேக்குறேன். அப்புறமா மாத்தக்கூடாது. ஸ்ட்ரெயிட்னு பாக்குறவங்க என் பக்கம் வந்து நின்றுங்க. ஏன்னா எனக்கு எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா 9 இயர்ஸ் இருக்கு. போட்டு எழுதுங்க யார் யாருன்னு. அதான் ஒரே நிமிஷம் தெளிவா கொஸ்டின் கேட்டுறேன் திருப்பி. ஏன்னா லாஸ்ட் ஸ்டோரி நீங்க எங்களை குழப்பிட்டீங்க. பிசி ரவுட்டர் முன்னாடி ஆட்டோ எம்டிஎக்ஸ் பத்தி பேசல. இப்போ ஆட்டோ எம்டிஎக்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டேன். ஸ்ட்ரெயிட் கேபிள் போட்டாதான் அப்பாவோன்ற. யாருன்னா என் பக்கம் நிக்கிறவங்க நில்லுங்க, இல்ல என்னை எதிர்த்து யாருன்னா ஆப்போசிட் நிக்கிறவங்க நில்லுங்க. அவ்வளவுதான் கண்டென்ட். எதிர்த்து நிக்கிறோம் நீங்க பேர் எழுதுங்க. சரி சார் ஆட்டோ எம்டிஎக்ஸ் போடலன்னா அது கிராஸ் கேபிள் தான். ஆட்டோ எம்டிஎக்ஸ் போட்டா ஸ்ட்ரெயிட் கேபிள். நல்லா யோசிச்சு பாருங்க. கிராஸ் தான். கிராஸ் தான். ஆமா. இல்ல நிறைய பேர் ஸ்ட்ரெயிட் இல்ல இதோட ஃபங்க்ஷன் வந்து 1 and 2. அதுக்கப்புறம் ஆன்சர் சொன்னா வெளிய போயிடும். ஸ்ட்ரெயிட்டா கிராஸா? ஒரே வேர்டு. ஸ்ட்ரெயிட்டா கிராஸா? ஸ்ட்ரெயிட் தான். பக்கம் நிக்கிறீங்க. சந்தோஷம். கிராஸ். நிறைய பேர் ஆப்போசிட்டா தான் நிக்கிறீங்க. ஆஃப்லைன்ல யாருன்னா என் பக்கம் நிக்கிறீங்களா? யாருமே இல்லையா? சரி அப்ப இது ஸ்ட்ரெயிட் கேபிள் வேணா கனெக்ஷன் மாத்தி கொடுக்கலாம் சார் மேனுவலா. ஸ்ட்ரெயிட்டா கிராஸா? பிசி ரவுட்டர் ஸ்ட்ரெயிட்டா கிராஸா? அவ்வளவுதான் क्वेश्चन.
சரி ஓகே, இது அப்படியே இருக்கட்டும். முடிஞ்சா நீங்க அம்மா கண்டுபிடிச்சுக்கோங்க எது கரெக்ட். சரியா? நான் இப்ப இந்த பக்கம் போயிடுறேன். சார் ஆன்சர் சொல்லுங்க சார். மார்னிங்கே சொல்லவே இல்லை. சொல்லுங்க சார். மார்னிங் ஆன்சர் உங்களுக்கே தெரியும்ல. நீங்க சொல்லுங்க சார். அதுதான் சார் வெயிட் பண்றேன். ஆன்சருக்கு சொல்ல சார் நீங்க சொல்லி கொடுத்தது கிராஸ் தான் சொல்லி கொடுத்துருக்கீங்க சார். நான் வெரிஃபை பண்ணிட்டேன் சார். ஸ்ட்ரைட் தான் சார் வருது. கிளாஸ்ல உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தோமோ அதுதான் ஆன்சர். முடிஞ்சா கண்டுபிடிச்சுக்கோ. நான் ஸ்ட்ரெயிட்ன்றேன். நேத்து கிளாஸ் எடுத்து பாருங்க, செக் பண்ணிக்கோ. எடுத்து பார்த்துட்டேன் சார். வெரிஃபை பண்ணிட்டேன் சார். ஸ்ட்ரைட் தான் சார் வருது. அவ்வளவுதான். அதான சொல்றேன், ஸ்ட்ரெயிட் தானே நானும் சொல்றேன். நான் ஏதோ தப்பா சொல்லல. நீங்க அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்றீங்க சார். அதை அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ண ஆன்சர் வெளியே போறோம். எல்லாரும் கண்டுபிடிச்சிருவாங்களே. எல்லாரும் ஸ்ட்ரெயிட்னு சொல்லிட்டாங்கன்னா அப்புறமா இல்ல கிராஸ் தான் வரும். ஓகே, அது அது உங்களுக்குள்ள இருக்க சண்டை. நானே ஒரு 9 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸோட பேசுறேன். பிசி டு டைம் இல்ல சார். சார் சொல்லுங்க சார். சரி சரி. விக்னேஷ் வந்து ரொம்ப வேணாம், வெயிட் பண்ணி முடிச்சிடும் கிளாஸ். ஓகே சார். அப்போ அதே மாதிரிதான் எல்லா டாபிக்ஸும் இருக்குன்னு நாங்கள் விரும்புகிறோம். அது ரொம்ப கஷ்டம். நிறைய மைண்ட் கால்குலேஷன் பண்ணணும். தூங்கிட்டவங்களுக்குலாம் தெரியாது. வீட்டுக்கு போய் நோட்டை எடுக்காம தூங்குறவங்களுக்குலாம் என்னடா திடீர்னு கேட்டாரு, இது அதுவே கன்ஃபியூஸ் ஆயிடும். கொஞ்சம் எடுத்து ப்ராக்டிஸ்லாம் பண்ணியிருந்தீங்க, பின் நம்பர்ஸ் எழுதிருக்கீங்க, அந்த பின் நம்பர் எழுதி கோடெல்லாம் போட்டிருந்தீங்க அப்படின்னா ஸ்டேட் தான் அப்படின்னு உங்களால சொல்ல முடியும் எனக்கு தெரிஞ்சு. சரியா? ஓகே, அதான் நானும் சொல்றேன், ஸ்டேட் தான் வரும்ன்ற. இப்பதான் என் பக்கம் ஒரு ஆளா இன்க்ரீஸ் ஆகுது. இப்பதான் ஆப்போசிட் ரொம்ப ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கு. நாங்க தோத்துருவோம் கொடுக்கும். என் டீம்லயும் ஒரு 15 பேர் வச்சிருக்கேன் நான். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டேட்னு சொல்றதுக்கு என் கூட 15 பேர் இருக்காங்க சுரேன் சார் நம்புறதுக்கு. மீதி பேர் நம்பல, நான் மட்டும் பண்ண முடியாது. சரி, எதுவுமே சொல்லல. ஓகே, டாபிக் உள்ள பேர். சோ ஒரு ஐபியை பார்த்த அடுத்த செகண்ட் இது கிளாஸ் ஏவா பியா சியா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். நோட் இருக்க கூடாது. இன்னைக்கு நோட்டை பார்க்கலாம், இப்பதான் படிச்சிருக்கீங்க, மறந்துடும். நாளைக்கு நோட்டை பார்க்க கூடாது. கிளாஸஸை கண்டுபிடிச்சா அடுத்த செகண்ட் அதுல எத்தனை நெட்வொர்க் போர்ஷன் இருக்கு, எத்தனை ஹோஸ்ட் போர்ஷன் இருக்கணும், நோட்டை பார்க்காம நாளைக்கு சொல்லணும். கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. பக்கத்துல கிளாஸ் ஏல வந்து 126 தான் இருக்குன்னு சொல்லுவாரு. நீங்க இல்ல 126 கிடையாது, கிளாஸ் ஏல 127 இருக்குன்னு. நானே கிளாஸ் ஏல 126 தான் சொல்லுவேன். இல்ல சார், நேத்து கிளாஸ்ல முடிஞ்சிச்சு அந்த கண்டென்ட், கிளாஸ் ஏல 127 தான் சொல்லி நீங்க பில்ட் பண்ற நாலேஜ், அது கான்ஃபிடன்ட் லெவல். 127 என்ன பண்ணு சார்? இல்ல இப்ப அந்த லூபேக்லாம் வேணாங்க, அப்புறமா பார்த்துக்கலாம். போட்டு குழப்பி விட்டுருவோம். நம்மளே ஏற்கனவே இப்ப ஸ்டேட் கேபிளா கிராஸ் கேபிளா தெரியாம குழம்பி இருக்கும். கரெக்டா சார்? இப்ப நீங்க சொல்றத பார்த்தா கிராஸ் தான் சார் கரெக்ட். நீங்க தான் கரெக்டா நாங்க ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்றோம்ல. ஓகே, நான் அதுதான் இப்ப நான் திருப்பி சொல்றேன். நான் இன்னைக்கும் ஸ்டேட் கேபிள் தான் சொல்றேன். என் கூட என் பேக்ல 15 பேர் இருக்காங்க. மீதி பேர் ஆப்போசிட்டா நிக்கிறதா இருந்தா உங்க நாலேஜ் வச்சு நில்லுங்களே பாப்போம். நான் ஒரு நாள் ஆன்சர் சொல்லுவேன்ல, அப்ப என் டீம்ல வந்து சேரக்கூடாது. என் டீம்ல இப்ப இருக்கவங்க அவரு வந்து உங்களை பிரைன் வாஷ் பண்றாரு. ஓகே, அப்படி போறீங்களா? ஓகே, தான் வரும். ஆனா வெரிஃபை பண்ணுங்க. சரி, ஓகே, குட். ஓகே, கண்டென்ட்குள்ள போயிடலாம். அப்புறமா அந்த கண்டென்ட் போகலாம், லேட் ஆயிடும். இப்போ 50.0.0.10 அப்படின்னு ஒரு ஐபி இருக்கு. இந்த ஐபியை பார்த்தோன்னே ஓரளவுக்கு இங்க இருக்க நிறைய ஸ்டூடெண்ட்னால கண்டுபிடிக்க முடியும் இது கிளாஸ் ஏ. கிளாஸ் ஏனா முதல் ஆக்டேட்டை மட்டும் நெட்வொர்க்காக அலோகேட் பண்ணியிருக்காங்க. அடுத்த 3 ஆக்டேட்டை வந்து ஹோஸ்டுக்காக அலோகேட் பண்ணியிருக்காங்க. சந்தோஷம். இப்போ நெட்வொர்க்னா என்ன, ஹோஸ்ட்னா என்னன்னு புரிதல் வந்தாதான் அந்த நம்பர்லாம் நம்மளுக்கு புரிய ஆரம்பிக்கும். நெட்வொர்க் அப்படின்றது என்ன பொறுத்தவரையும் எனக்கு தெரிஞ்ச கதையில சொல்லணும்னா, நெட்வொர்க் அப்படின்றது ஸ்ட்ரீட் நம்பர் மாதிரி. அப்போ ஹோஸ்ட்ன்றது இப்படிதான் நம்ம படிக்க போறோம். இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். எனக்கு பிடிச்ச எக்ஸாம்பிள் இது நல்லா இருக்கு. நெட்வொர்க் அப்படின்றது ஸ்ட்ரீட் நம்பர் மாதிரி, ஹோஸ்ட் அப்படின்றது டோர் நம்பர் மாதிரி. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம், இதுக்கு என்ன ப்ரொனன்சியேஷன், இது எப்படி சொல்லலாம்னா 50வது தெருவுல, ஏன்னா 50 நெட்வொர்க் தானே, நெட்வொர்க் ஸ்ட்ரீட் நம்பர் சொல்லிட்டேன்னா அப்ப தமிழ்ல பேச என்ன சொல்லலாம்னா 50வது தெருவுல எத்தனாவது வீடுனா
10வது வீடு. இதுதான் தமிழ் ப்ரொனன்சியேஷன். 50வது தெருவுல 10வது வீடு. நெட்வொர்க்ன்றது ஸ்ட்ரீட் நம்பராகவும் ஹோஸ்ட்ன்றது டோர் நம்பராகவும். அப்ப இதுக்கு தமிழ்ல என்ன அர்த்தம்னு தெரியணும். என்ன அர்த்தம்? 50வது தெருவுல 20வது வீடு. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? 50வது தெருவுல 18வது. 50வது தெருவுல நம்பர்ஸ் 18வது. புரிய ஆரம்பிச்சிச்சு. என்னன்னா 50வது தெருவுல 18வது வீடு. சரி, ஓகே. அப்போ ஓரளவுக்கு ப்ரொனன்சியேஷன் வந்துருச்சு. சரி, நான் 50வது தெருவுல 10வது வீடு. 0.20.0 சொல்லித்தரேன். சூப்பர். இது முடிச்சுட்டு அதை சொல்லித்தரேன். இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து 50வது தெருவுல 10வது வீடு, இது 50வது தெருவுல 20வது வீடு, இது 50வது தெருவுல 18வது வீடுன்னு ஓரளவுக்கு சொல்ல வந்துச்சு. முன்னாடி எதுவுமே புரியாம இருந்தது நெட்வொர்க் ஹோஸ்ட். ஓகே, குட், இதெல்லாம் சந்தோஷம். ஆனா இன்டர்வியூக்கு போயிட்டு இது 50வது தெரு 10வது வீடு, இது 50வது தெரு 20வது வீடு, இது 50வது தெரு 18வது வீடுனா என்ன நடக்கும் யோசிச்சுவாரு. ஓகே, அதே வீட்டுக்கு நம்மள அனுப்பிச்சு விட்டுருவோம். ஓகே, இங்க ஜாலியா இருக்கும் இது 50வது தெரு 10வது வீடு சொன்னா. பட் இன்டர்வியூ அப்படி கிடையாது. We want to use lot of technical words. நெட்வொர்க் இன்ஜினியர் எப்படி பேசுவாரோ நம்மள பேசி ஆகணும். நம்மள நெட்வொர்க் இன்ஜினியருக்காக கஷ்டப்பட்டு இருக்கும். அப்போ டெக்னிக்கலா எப்படி சுரேன் பேசுறது? இந்த கதை புரிஞ்சது 50வது தெரு 10வது வீடு, இதுதான் உண்மையான அர்த்தமும். பட் டெக்னிக்கலா பேசுற எப்படி பேசணும்னா 50 நெட்வொர்க்ல இதை என்னன்னு சொல்லணும்னா 50 நெட்வொர்க்ல 10th ஹோஸ்ட்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா 10th ஐபின்னு சொல்லுவாங்க. ஒருத்தரும் ஒரு விதமா சொல்லுவாங்க. நாங்களாம் ஐபின்னு சொல்றோம், எங்களுக்கு பழகிடுச்சு. அப்புறம் நீங்களும் அதே யூஸ் பண்றது நல்லது. 50 நெட்வொர்க்ல 10th ஐபி, இதுதான் இதோட ப்ரொனன்சியேஷன், டெக்னிக்கல் ப்ரொனன்சியேஷன். 50ன்ற நெட்வொர்க்ல 10th ஐபி. அப்போ இது என்ன? 50th நெட்வொர்க்ல 20th ஐபி. 50th நெட்வொர்க்ல 20th ஐபி அட்ரஸ். அப்போ இது என்னன்னா 18th ஐபி. சரி, அப்ப கையோட இதையே சொல்லிட்டீங்கன்னா வீட்டுக்கு போயிடலாம். மார்னிங் பேட்ச் அட்டன் பண்ணவங்க எல்லாம் பேசக்கூடாது, சைலண்டா இருங்க. ஓல்டு பேட்ச் அட்டன் பண்ணவங்க பேசக்கூடாது. ஏற்கனவே யூடியூப் சேனல் இந்த வீடியோ எல்லாம் பார்த்துட்டு தான் சொல்லி வந்திருக்கோம்னா பேசக்கூடாது. பழைய பேட்ச் பேசக்கூடாது. ஏற்கனவே தெரிஞ்சவங்க பேசக்கூடாது. புரியுது? இப்பதான் இந்த செஷனை நாங்க உங்ககிட்ட அட்டன் பண்றோம். ரியல் டைம்ல கூட இருங்க, நோ ப்ராப்ளம். உங்ககிட்ட நாங்க ஃப்ரெஷ்ஷா அட்டன் பண்றோம்னா அவங்களுக்காக தான் கொஸ்டின் கேட்கிறோம். மார்னிங் பேட்ச்ல இந்த ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சைலண்ட் ஆயிருங்க. இப்போ இது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றது? 50th நெட்வொர்க்ல 50 நெட்வொர்க்ல 10 ஐபினா அப்ப இது என்னது? அதுவும் 50 நெட்வொர்க்ல 10 ஐபி, இதுவும் 50 நெட்வொர்க்ல 10 ஐபினா எங்க இடிக்குது? சரி, ஒன்றும் இல்லை, நம்ம இதையே தப்பா தான் சொல்லியிருக்கோம், அதனாலதான் இதுவும் தப்பாகுது. மேல இருக்கிறது என்னமா சொல்லணும்? 50 நெட்வொர்க்ல 0.0.10th ஐபின்னு சொல்லியிருக்கணும். அப்புறம் ஏன் சரி சொல்லனா? 0க்கு வேல்யூ இல்லாதனால யாரும் அப்படி சொல்ல மாட்டாங்க. 0க்கு வேல்யூ இல்லாதனால ஷார்ட்டா என்ன சொல்லிருப்பாங்கன்னா 50 நெட்வொர்க்ல 10th ஐபின்னுவோம். அது 50.0.0.10th ஐபி அப்படி சொல்லிட்டீங்கன்னா அப்ப இது என்னது? 50 நெட்வொர்க்ல 10 ஐபின்னு சொல்லக்கூடாது. அது ப்ரொனன்சியேஷன் கிடையாது. 50 நெட்வொர்க்ல 10.10.10th ஐபி. மேபி நடுவுல டவுட் கேட்டவங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும் நம்புறேன். நான் இன்னொரு ஐபி தான். சமத்தா சொல்லிருங்க, வீட்டுக்கு போலாம். 172.172.182.10 எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவீங்க? 172.182.182.10. ஓகே, குட் 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 குட். நிறைய ரியல் டைம்ல இன்சிடென்ட் என்ன சொல்லுவாருன்னா, இது என்ன நெட்வொர்க்னு கேட்டா, சார் 172 நெட்வொர்க்னு. இல்லப்பா ஒழுங்கா சொல்லுங்கன்னா, இல்ல சார் நான் பார்த்துட்டேன் இது 172 நெட்வொர்க் தான். தப்பு ப்ரொனன்சியேஷனே. ஏவா பியா சியா? பி சார்.
எத்தனை நெட்வொர்க் எத்தனை ஹோஸ்ட்? பி கிளாஸ் பி ரெண்டு ரெண்டு நெட்வொர்க் ரெண்டு ஹோஸ்ட் ரெண்டு நெட்வொர்க் ரெண்டு ஹோஸ்ட் இருக்குல்ல. ஹோஸ்ட் அப்போ இது என்ன நெட்வொர்க்னு கேட்டா 172.172 நெட்வொர்க்னு சொல்லணும். நாட் 172 நெட்வொர்க். 172.172 நெட்வொர்க்ல 182.10th ஹோஸ்ட் என்னோட சொல்லலாம், தப்பு கிடையாது. இப்படிதான் சொல்ல ப்ரொனன்சியேஷன். 172.172 நெட்வொர்க்ல 182.10th செக். இன்னொரு சொல்றேன், அப்புறமா தான் வீட்டுக்கு. ஒன் 192.192.192.192 இத எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவீங்க? 192.192.192 நெட்வொர்க்ல 192 IP. ஐபி ஆர் ஹோஸ்ட். சூப்பர், குட். அப்போ இது கிளாஸ் ஏவா பியா சியான்னு முடிவு சீக்கிரமா எடுத்துறீங்க. சி. எத்தனை நெட்வொர்க் எத்தனை ஹோஸ்ட்? 3 நெட்வொர்க் ஒரு ஹோஸ்ட். அப்போ மைண்ட் கால்குலேஷன் பண்றவங்க எல்லாம் கடகடன் படிச்சிருவாங்க. மைண்ட் கால்குலேஷன் பண்ணாதவங்க ஸ்லோவா படிப்பாங்க. சீக்கிரம் மைண்ட் கால்குலேஷன் எல்லாரும் பண்ணிருங்க. அப்போ இது கிளாஸ் சி. கிளாஸ் சினா 3 நெட்வொர்க் ஒரு ஹோஸ்ட். இதோட ப்ரொனன்சியேஷன் என்னன்னா 192.192.192 நெட்வொர்க்ல 192ன்றது ஐபி. இப்போ ஒரு கொஸ்டின் கேக்குது. என்ன கொஸ்டின்னா, இந்த ஐபில எத்தனை நெட்வொர்க் பிட் இருக்குன்னு இங்க இருக்க எல்லா இன்ஜினியருக்கும் தெரியணும். இதுல எத்தனை 24 ஒழுங்கா பொறுமையா கணக்கு பண்ணுங்க. 24 நெட்வொர்க்ஸ் 24 பிட் 24 பிட் மூணு நெட்வொர்க் 3 32 இல்ல 24 என்னன்னு பொறுமையா பாருங்க. 24 பிட் 3 பிட்ல சார் ஆக்சுவலா 32 into 3. ஓகே, 32 into 3. 32 3 னா 3 2s are 6, 3 3s are 9, 96. ஓகே, குட். வேற யாரா? 24 சார் 24 அதாவது ஒரு நெட்வொர்க்ல 24 சார். ஓகே, நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண கூடாது. எக்ஸ்பிளைன் பண்ணா எல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்க. 10 ஓகே 10 24 பிட் சார். 24 பிட் சார். 3 நெட்வொர்க்ஸ் போது ஒரு நெட்வொர்க் வந்து 1 ஆக்டெட். சொல்றேன், எக்ஸ்பிளைன் பண்ணா எல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்க. எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போ 3 ஆக்டெட். இதுல எத்தனை நெட்வொர்க் பிட் இருக்குன்னு சின்ன டவுட் கூட இல்லாம எல்லாருக்கும் புரியணும். இதெல்லாம் வச்சுதான் நாங்க 4 கிளாஸ் ஸ்டார்டே பண்ண போறோம். ஓகேவா? அதனால இந்த கிளாஸ் தூங்கிடாதீங்க. மொத்தம் இதுல எத்தனை ஆக்டேட் இருக்கு? 3 தான் சார். 32 தான் சார். இதுல ஒரு 8 பிட் இருக்கு. இதுல ஒரு 8 பிட் இருக்கு சார். இதுல ஒரு 8 பிட் இருக்கு. இதுல ஒரு 8 பிட் இருக்குல்ல. அதனால how many நெட்வொர்க் பிட்னு கேட்டா 32 பிட்னு எழுதக்கூடாது. எழுதுனா வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க. சரியா? அவங்க கேட்டது எத்தனை பிட் இருக்குன்னு கேட்கல. எத்தனை பிட் இருக்குன்னு கேட்டா ஐப்ல 32 பிட். அவன் எத்தனை பிட் இருக்குன்னு கேட்கல, எத்தனை நெட்வொர்க் பிட் இருக்குன்னு கேக்குறான். அப்போ நெட்வொர்க் இருக்கு, இங்க ஒரு நெட்வொர்க் ஒரு 8 இருக்கு, இங்க ஒரு நெட்வொர்க் இது ஒரு 8 இருக்கு. இந்த 8 கணக்கு பண்ணக்கூடாது. ஏன்னா அவன் கேட்டது என்னன்னா நெட்வொர்க். அப்போ 8 + 8 + 8 என்ன வரும்? 24. எத்தனை நெட்வொர்க் பிட் இருக்குன்னா 24 நெட்வொர்க் பிட் இருக்கு. அடுத்த கொஸ்டின் எழுதுறேன். தப்பு பண்ணவங்களா சரி பண்ணிக்கோங்க. எத்தனை வரும்? 8.
8 1 தான் சார் வரும் 8 எங்க எழுதுன கொஸ்டின் how many worst போட்டா 8 கண்டுபிடிச்சிட்டீங்களா? இந்த மாத்திராரு சார் 1 1 சார் 1 1 தான் சார் வரும் 1 ஓ இதெல்லாம் கிடையாது. கரெக்டா? கொஸ்டின் வித்தியாசமான கொஸ்டின் இது. how many worst bitன்னு கேட்கல, எத்தனை worst octet இருக்குன்னு கேக்குறாங்க. 1 சார் ஒரு worst octet தான். சரி, இப்ப அடுத்த கொஸ்டின் எழுதுறேன். இந்த பாதிலே சொன்னவங்களா இப்ப பாதியில சொல்லுங்க பார்க்கலாம். how many மார்னிங் பஸ்ல how many கேட்டதுக்கே ஆன்சர் எல்லாம் மாட்டாங்க பாதி பேர். மார்னிங் பஸ்ல என்ன ஆன்சர் வந்துச்சுன்னா 36 வந்துச்சு. ஒரு 10 பேர் 36 ஐபிஎல் இருக்கிறதே 32 பிட்டு தான் மேக்சிமமா. மார்னிங் பஸ்ல ஒரு ஆள் 36னாரு. அவருக்கு நான் அப்ரிஷியேட் பண்ணேன், சூப்பர்ப்பா கரெக்டா சொல்லிட்டீங்க. அது சொன்னவனு தொடர்ந்து 36. மார்னிங் பேட்ச் நீங்க யாரும் அப்படி சொல்லல, மேக்ஸிமம் 32 நிறுத்திக்கிட்டீங்க. இப்ப how many நெட்வொர்க் ஆக்ட் வேற வழியே இல்ல. நெட்வொர்க் எழுதினாலும் அடுத்தது என்ன வரும்னா அடுத்த கொஸ்டின் உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிட்டு இருக்கும். எத்தனை ஆக்டேட் இருக்குன்னு கேப்பீங்க. ஆமா 8 ஆமா போஸ்ட் பிட் தான் கேட்டாகணும். எத்தனை ஃபர்ஸ்ட் பிட் போஸ்ட் 8 இந்த நம்பர் ஈஸி கிடையாது. இந்த நம்பர் புரிதலோட எழுதணும். இந்த மாதிரி ஒரு பேராமீட்டரையும் நல்லா ஸ்ட்ராங் பண்ணிக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா பில்ட் பண்ணி தான் நான் உங்க கம்பெனியோட டாப் பொசிஷன்ல உட்கார வைக்க போறேன். ஜஸ்ட் சீசன் இந்த ஃபயர்வால் சீசன் எல்லாம் எனக்கு அப்புறமா சீசனை மட்டும் படிச்சுட்டு உங்க 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஒருத்தர் இருப்பார்ல, அவரு கூட போய் சண்டை போடலாம். எங்க பிரபு போற சண்டை போடியா? ஓகே இன்னும் கிளாஸ் முடியல பிரபு. ஓகே சரி ஓகேவா? ஏதாவது எமர்ஜென்சினா போலாம் பிரபு, எடுத்துக்கோ. நான் சும்மா தான் விளாட்னேன். ஓகே அப்போ வேணா இப்படி வச்சுக்கலாம். உங்க ஆஃபீஸ்ல ஒரு 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருப்பார்ல, நீங்க 40 நாள் படிக்கணும். நான் சொன்ன மாதிரி படிக்கணும், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி படிக்கக்கூடாது. நான் கற்பூரம்னா கற்பூரம் மாதிரி இருக்கணும். ரவுட்டர் டு ஸ்விட்ச் ஸ்ட்ரைட்டா கிராஸா? ரவுட்டர் டு ஸ்விட்ச் ஆட்டோ ஸ்ட்ரைட்டா கிராஸா? கிராஸ் ஸ்ட்ரைட் கேபிள் சார் ஸ்ட்ரைட் கேபிள் நான் கிராஸ்னு சொல்றேன். கிராஸ் கேபிள் ஃபங்க்ஷன் டிஃபரெண்டா இருக்கு சார். ஸ்ட்ரைட் கேபிள் ஃபங்க்ஷன் டிஃபரண்ட் ஃபங்க்ஷன். சரி அப்போ ஓகே, நான் நேற்று சார் சொல்லி கொடுத்துருப்பார்ல ரவுட்டர் டு ஸ்விட்சா. ஓகே சரி, எனக்கு ஆன்சர் தெரியும். முடிஞ்சா நீங்க அது ரெடியா இருந்துக்கணும். சரியா? அப்போ இந்த மாதிரி ஒரு கொஸ்டினை பில்ட் பண்ணணும். நீங்க இதெல்லாம் ரெடியா இருக்கணும். அதெல்லாம் ரெடி ஆகிட்ட அப்புறமா போய் சண்டை போட்டு பார்க்கலாம். சீசன் கொஸ்டின்ஸ்ல அவர் ஒரு 10 கொஸ்டின் கேட்க சொல்லுங்க, நீங்க ஒரு 10 கொஸ்டின் கேளுங்க. ஓகேவா? அது லாஸ்ட் செப்டம்பர்ல பாத்துக்கலாம். அவர் தேவையில்லாம என்பில இருந்து கேட்டா நம்ம பொறுப்பு கிடையாது. எண்ணியில இருந்து அவர் கேட்க சொல்லுங்க கொஸ்டின். ஓகே இப்போ இங்க இவ்வளவு பேராமீட்டர்ஸ் பார்த்துருக்கீங்க. நான் லாஸ்ட்ல ஒரு சின்ன கதை சொல்லிட்டு இந்த கிளாஸை முடிச்சிடுறேன். நீங்க வீட்டுக்கு போகலாம். கதை என்னன்னா ஷார்ட் அண்ட் ஸ்வீட். நேற்று ஏமன் சார் அவர் தான் கிளாஸ் எடுத்தார். எத்தனை மணி கிளாஸ் முடிச்சாரு? இது ராகுல் சார் தான் கிளாஸ் எடுத்தாரு. இல்ல ஹேமந்த் சார் இல்ல நேற்று எடுத்த ஒரு பேர் வந்து இன்னும் ராகுல். உங்களுக்கு இல்ல நேற்று மார்னிங் எடுத்தது ஏமன் சார் தான், ஈவினிங் எடுத்தது ஏமன் சார் தான். சரிங்களா? பட் ஏமன் சார் தான், வேற யாரும். ஓகே இல்ல அது நேம் வந்து ராகுல்னு காட்டுச்சு. அப்படியா? இல்ல அது மேபி அது பேரை மாத்தாம அட்டென்ட் பண்ணிருப்பாரு, அவர் எடுத்திருப்பார். ஏமன் சார் தான். ஹேமந்த் சார் தான் சார் எடுத்தாரு. ஓகே சரி. ஏன்னா திடீர்னு தப்பா போயிடும். திடீர்னு ஏமன் சார் சரியா எடுக்கலன்னா எல்லா பேரும் ராகுல் போயிடும். ராகுல் கேவலமா எடுத்துறாரு சார் அப்படி. நேற்று எடுத்தது ஏமன் சார் தான். திட்டுறதாலும் அவர் தான், இல்ல நல்ல பேர் வாங்கினாலும் அவருக்கு தான் சார். என் சைடு ஒரே ஒரு ரெக்வஸ்ட் மட்டும் தான். கண்டிப்பா. இப்போ இந்த பேட்ச் வந்து ஜாயின் பண்றாங்கல்ல,
ஆமா இதுல கொஞ்சம் பேர் வந்து உங்களுடைய ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸாகவும் இருக்கலாம், இல்லைன்னா மார்னிங் பேட்ச் ஜாயின் பண்ணவங்களாவும் இருக்கலாம். கண்டிப்பா. இப்போ நீங்க ஏதோ ஒரு கொஸ்டின் கேக்குறீங்கன்னா அவங்கள வந்து கொஞ்சம் டைம் ஹோல்ட் பண்ண சொல்லுங்க. ஏன்னா அவங்க டக்குன்னு ஆன்சர் பண்ணிட்டாங்கன்னா ஆ மற்றவங்களை யோசிக்க டைம் விட கண்டிப்பா மாட்டாங்க. நான் அது ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பேன். அதுல ஓல்டு பேட்ச் பசங்க பேசவே கூடாது. அது அப்படி அது ஆன்சர் கொஞ்சம் ஆன்சர்லேயே பண்ணுங்க. கண்டுபிடிச்சிருவோம். இப்போ யாருன்னா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஆன்சர் பண்ணாங்கன்னா அந்த ஆன்சர்லேயே கண்டுபிடிச்சிருவோம். ஒன்னு ஓல்டு பேட்சா இருக்கும், இல்லை மார்னிங் பேட்சா இருக்கும். அதனால ஸ்ட்ரிக்டா நாங்க அதை ஃபாலோ பண்றோம். ஓல்டு பேட்ச் யாரும் பேசக்கூடாது. இந்த ரெக்கார்டிங் பார்த்துட்டு வந்தவங்க யாரும் பேசக்கூடாது. மார்னிங் பேட்ச் அட்டன் பண்ணவங்க யாரும் பேசக்கூடாது. புதுசா வந்தவங்க மட்டும்தான் பேசணும். ஏன்னா அவங்க யோசிக்க டைம் தரணும். எஸ் தேங்க்ஸ் சொல்லுங்க. ஓகே, நான் ஒரு கதை சொல்லி முடிச்சிடுறேன். 8:30 முடிஞ்சதா கிளாஸ்? எத்தனை மணிக்கு முடிஞ்சது அது மட்டும் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். 9:10 9:10 சார். 9:10 முடிஞ்சது. நான் வரல, நான் வேற செஷன்ல போட்டிகேட்ல இருந்தேன். 9:10 முடிஞ்ச உடனே சார் வந்து தேங்க்யூன்னு சொல்லியிருப்பார். இப்போ உங்களை நான் எடுத்து சொல்றேனே, என்ன பண்ணிருப்பீங்கன்னா பாதி பேர் வீட்டுக்கு போயிருப்பீங்க. வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்ருப்பீங்க. அதுக்கப்புறமா இன்ஸ்டாகிராமோ ஃபேஸ்புக்கோ உங்களுக்கு பிடிச்ச சோஷியல் மீடியா. சார் சாரி ஃபார் இன்டரப்ட். சார் இன்னைக்கான கிளாஸ் டெஸ்ட் நேம் என்ன சார்? இன்னைக்கு டெஸ்ட்ல, நாளைக்கு தான் டெஸ்ட். ஓகே. ஓகே, இன்ஸ்டா யூஸ் பண்ண கையோட சாப்பிட்ருப்பீங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறமா படுத்து தூங்கிட்டு இருப்பீங்க. சரியா? தூங்கிட்டு அப்புறமா மார்னிங் ஏஞ்சிருப்பீங்க. ஏஞ்சோனையும் வேலைக்கு போயிருப்பீங்க. உங்க ஷிஃப்ட் வந்து ஈவினிங் 6 மணிக்கோ இல்லை 6:30 மணிக்கோ முடிஞ்சிருக்கும். அங்கேருந்து குடு 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 குடுன்னு ஓடி வந்து இங்கே ஜாயின் பண்ணி என் வாய்ஸை கேட்குறீங்க. என்னன்னு கேட்குறீங்கன்னா குட் ஈவினிங்னு கேட்குறீங்க. இது நிறைய பேருக்கு நடந்திருக்கும். யாருக்கு நடந்திருக்கும்னு தெரியல. இங்க தேங்க்யூன்னு சொன்ன கையோட இந்த நடுவுல உங்க பர்சனல் ஒர்க்கை பார்த்துட்டு சீசனை பத்தி கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்காம ஏமன் சார் தேங்க்யூ வாய்ஸ்ல முடிச்சுட்டு சுரேனோட குட் ஈவினிங்ல இந்த கோர்ஸை வந்து கண்டினியூ பண்ணியிருக்கீங்க. இது லாஸ்ட்ல எங்க போய் முடிய போகுதுன்னா, இன்னும் ஃபீஸ் வாங்காம தைரியமா பேசுறேன். ஓகேவா? இன்னும் உங்ககிட்ட நான் யார்கிட்ட ஃபீஸே வாங்கல. யாரும் தெரியாம போட்டீங்க பேமெண்ட்ல. உண்மை அதுதான். ஓகேவா? நீங்க கேட்டா கூட வெயிட் பண்ண சொல்லுவாங்க. பேமெண்ட் எல்லாம் நாங்க நாளைக்கு தான் வாங்கவே போறோம். பட் அதுக்கு முன்னாடி ஐ வாண்ட் டு ஷே சம்திங். இந்த மாதிரி யாருன்னா இருப்பீங்க, உங்களுக்கு தெரியும். ஆமா சுரேன் நேற்று ஒரு தேங்க்யூ சொன்னாரு. நீங்க சொன்ன மாதிரி தான் நடந்துச்சு. நேற்று வீட்டுக்கு போனோம், படுத்தோம், தூங்கணும். மார்னிங் ஆஃபீஸ் ஷிஃப்ட் முடிஞ்சது. 6 மணிக்கு தான் விட்டாரு. அதுக்கப்புறமா வந்து ஜூம் லிங்க்ல இப்போ ஜாயின் பண்ணி அட்டன் பண்றோம், இல்லை ஆஃப்லைன் வந்திருக்கோம். இது லாஸ்ட்ல இந்த ரிசல்ட் ஃபெயில தான் ஆகும். இதே மாதிரி நீங்க இந்த சிசிஏ கோர்ஸ் ஜாயின் பண்ணி கத்துக்க போறீங்கன்னா என்ன புரிஞ்சாலும் இங்க வர சொல்ல நான் மேக்சிமம் புரிய வச்சிருவோம். புரியாமலாம் விட்டுற மாட்டேன். இந்த கிரீன் ஸ்கிரீன்ல உங்களுக்கு புரிய வச்சிருவோம். ஆனா அது லாஸ்ட்ல நீங்க நோட் எடுத்து பிராக்டிஸ் பண்ணாதான் ஞாபகம் இருக்கும். இல்லைன்னா ஞாபகம் இருக்காது. இந்த மாதிரி ஃபெயிலா போன லிஸ்ட்டும் நம்ம இன்ஸ்டியூட் படி இருக்குதான். நம்ம இன்ஸ்டியூட் வந்து அப்படியே பெரிய இன்ஸ்டியூட் எல்லாருமே ஜாப் படிச்சதுனா கிடையாது. சக்சஸ் ரிசல்ட் இருக்குன்னா அதே ஈக்குவலா ஃபெயில் ரிசல்ட்டும் இருக்குங்க. எனக்கு நான் சக்சஸ் பத்தி ரொம்ப பேச மாட்டேன், நான் ஃபெயில் பத்தி பேசுறேன். நானும் அவங்க சொன்னேன் இப்படி பண்ணக்கூடாது பண்றேன். ஆனா அதே தான் ஃபாலோ பண்ணாங்க. அவங்க ஃபெயில் ஆயிட்டாங்கன்னா அவங்க நினைச்ச ஜாப் செலக்டே ஆகும். பிபிஓல இருந்தாங்க. இப்பயும் கால் பண்ணி கேட்டேன், என்ன சொல்லுவாங்கன்னா சார் நான் பிபிஓல தான் இருக்குன்னு. 1 வருஷம் ஆச்சு. அப்ப வேஸ்ட் இல்ல, எனக்கும் பேர் போச்சுல்ல. அவர் சொல்லுவார்ல, சுரேன் நெட்டோட சீசனை படிச்சேன். எப்போ படிச்சேன்னா 2021 படிச்சேன். இன்னுமா ஜாப் போகலன்னா அது எனக்கு அசிங்கம் தானே. வரமாட்டாங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? அடுத்த ஸ்டூடெண்ட் அவருக்கு ஜாப் கிடைச்சாதான் அடுத்த வருவாங்க. அதனாலதான் நாங்க எங்க சைட்ல தப்பு வைக்காம நீங்களும் படிக்கணும்பா 30%. இந்த மாதிரி மேபி இங்க நிறைய பேர் இருந்திருப்பீங்க. ஒரு சில பேர் எப்படி இருந்திருப்பாங்கன்னா, நேற்று தேங்க்யூ சொன்ன கையோட அவங்களும் இன்ஸ்டா யூஸ் பண்ணிட்டு ஆபீஸ் ஒர்க்கு பார்த்துட்டு ஃபேமிலியும் பார்த்துட்டு நடுவுல கண்டிப்பா ஒரு சிசிஎன்ஏ நோட்டை எடுத்து கிட்டப்ல இருக்க பிசிக்கல் கனெக்ஷன் PDF டவுன்லோட் பண்ணி பிசிக்கல் கனெக்ஷன் ஹெட்டிங் போட்டு டைப்ஸ் ஆஃப் மீடியம் எழுதிட்டு கிராஸ் கேபிள் ஸ்ட்ரெயிட் கேபிள்லாம் உட்காந்து ரவுட்டரை வரைஞ்சி ஸ்விட்சை வரைஞ்சி 1 2 3 4 போட்டு கோடு போட்டு அதுக்கப்புறமா அந்த நிக்கு வேற என்ன அந்த ஆட்டோ எம்டிஎக்ஸ் எழுதி பார்த்துட்டு நேற்று டெஸ்டிங் வர ஒன்று இருக்கு, டெஸ்ட் பேப்பர் இருக்குல்ல தெரியுமா? 10 பேருக்கு பிசிக்கல் கனெக்ஷன் டெஸ்ட் PDF இருக்கும். அதை உட்காந்து அதுல எழுத சொல்ல 2 கொஸ்டினுக்கு ஆன்சரே தெரியாது. என்ன கொஸ்டின்? POE இன்ஜெக்டரும் POE சுவிட்சும். பாருங்க, POE ஆன்சர் தெரியாது. அது நான் அப்புறமா டெஸ்ட் வைப்பேன், இன்னொரு கிளாஸ் இருக்குது. அதெல்லாம் எடுத்து பார்த்து என்னடா சார் 2 எடுக்கவே இல்லையே, POE பிளஸ் நம்ம போயிட்டு சார்கிட்ட கேட்கலாம்னு சொல்லிட்டு அதோட இப்போ என்னோட குட் ஈவினிங் அப்படின்ற மெசேஜை கேட்கறதுக்கும் நீங்க ஆள் இருக்காங்க. எப்படியாவது இந்த குரூப்ல வருவீங்களா அப்படின்னு ரொம்ப ஆசையோட வெயிட் பண்றோம்.
ஏன்னா இது ஃபெயில் ஆகாது. இது என்னைக்குன்னா ஒரு நாள் சக்சஸ் ஆகிடும். ஓகே, இந்த குரூப்ல இருவீங்களா? இப்போ இந்த குரூப்ல யார் இருக்காங்கன்னா மேபி ஒரு சில பேர் இருப்பீங்க. எங்க அந்த டெஸ்ட் பேப்பர் எழுதியாச்சா? கமிங் விதேஷ் கமிங். 2 பேர் மட்டும். விதேஷ் வீட்டுக்கு போய் எத்தனை மணிக்கு படிச்சீங்க? நைட்டேவா? உங்க பேர் என்ன சொன்னீங்க? விஷயத்தை உன் பேரை ஞாபகம் வச்சுக்கிட்டு போதும். இப்போ என்ன பொறுத்தனா நவுசீசா ஓகே. அப்புறமா இத்தேஷ்லாம் இங்க இருக்காங்க. ஏன்னா ரிசல்ட் இருக்கு கையில. நான் எல்லாரும் செக் பண்ண மாட்டேன். எனக்கு எப்பயாவது தோணும் நான் ரிசல்ட்டே வச்சிருக்கேன். கொஸ்டின்ஸ் எழுதியாச்சு. அதுக்கப்புறம் நான் நினைச்ச மாதிரி பிஓ இன்ஜெக்டர் பிஓ ஸ்விட்சுக்கு பெண்டிங் வச்சிருக்காங்க. இதெல்லாம் ரிசல்ட்டே இருக்கு. அப்போ அவங்க சக்சஸ் நோக்கி போறாங்க. இன்னும் நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு இந்த குரூப்ல எத்தனை பேர் இருக்கணும்னா 30 பேர் இருக்கணும். என் கணக்கு மிஸ் ஆவார். 30 மெம்பர்ஸ் இங்க, 20 மெம்பர்ஸ் இங்க. நாங்க பிரிய சொல்லல, நீங்க தான் கோர்ஸ் மேல கவனம் இல்லாம பிரிஞ்சிருக்கீங்க. நாளைக்குன்னா இங்க இருக்கவங்க எல்லாம் இங்க வருவீங்கன்னு ஒரு பெரிய நம்பிக்கையோட இந்த செஷனை முடிச்சுக்கிறேன். எல்லாம் உங்க கையில தான் இருக்கு. நம்ம நாளைக்கு பார்க்கலாம். தட்ஸ் ஆல். தேங்க்யூ. பை. சார் சார் ஒரு டவுட் சார். ஒரே டவுட் சார். கேட்டுடுப்போம். டவுட்ஸ் இருக்கவங்களா பொறுமையா சார், இப்ப நீங்க அதை மீன் பண்ணி கேட்டீங்கல்ல, ஸ்ட்ரைட் கனெக்ஷனான்னு கேட்டீங்களா, ஸ்ட்ரைட் கேபிளான்னு கேட்டீங்களா சார்? திருப்பி கனெக்ஷன் சொன்ன மாதிரி. ஸ்ட்ரைட் கேபிளா கிராஸ் கேபிளா? ஓகே சார். சார் ஒரு டவுட் சார். ஸ்ட்ரைட் தான் வரும். எதுக்குப்பா? ரவுட்டர் டு பிசியா? ஆமா, கிராஸ் வரும். இப்போ நீங்க ஸ்ட்ரைட் தான் வந்தது. அதான் இப்ப பிரச்சனை. இப்ப நான் கிராஸ் தான் நான் வரணும். ஃபர்ஸ்ட்லயே அத சொன்னேன். டிஃபரண்ட் டிவைஸ் சோ நான் இந்த क्वेश्चन கேட்டேன். நான் கிராஸ்ல தான் கான்ஃபிடென்ட்டா இருந்தேன். அதனால தான் கனெக்ஷன் ட்விஸ்ட் வச்சிருக்கீங்களா அந்த क्वेश्चन கேட்டேன். கேபிள் கேட்டதுக்கு அப்புறம் ஓகே கான்ஃபிடென்ட் ஆயிட்டேன். வரணும்ல. ஓகே ஓகே. இப்போ கிராஸ் தான் எல்லாரும் உண்மையா நினைப்பீங்க. அது என்னன்னு வீட்ல போய் செக் பண்ணிக்கோ. இப்ப சொல்லுங்க சார். மார்னிங் சார் நீங்க கொடுத்த அந்த நோட்ஸ்லயே வந்து கிராஸ் தான் சார் இருக்கு. ஓகே நாகராஜ், அவ்வளவுதான். குட் இல்ல, சூப்பர். அவ்வளவுதான். அதான் கான்ஃபிடென்ட் லெவல். சரி ஓகே சார். நோட் நேத்து சார் எங்க எடுத்தாரோ அதை செக் பண்ணி பாருங்க. அது என்ன மேட்ச் ஆகுதோ அதுதான் கரெக்ட். சார் இப்போ நாளைக்கு மார்னிங் 7 o'clock அட்டன் பண்ணா இதே லிங்க்குங்களா இல்ல அதுக்கு வேற லிங்க்? இதே லிங்க் தான். இதே லிங்க் தான். எஸ் வீட்டுக்கு போலாம். டைம் ஆயிடுச்சு. சார் மார்னிங் அட்டன் பண்ணாக்க மறுபடியும் ஈவினிங்கும் சேம் தானே சார் வரும் இல்ல டிஃபரண்ட் கிளாஸ் வரும்? சேம் தான். நாளைக்கு என்ன மார்னிங் எடுக்க போறோம்னா அதுதான். ஓகே சார். தேங்க் யூ சார். சார் அந்த GitHubல எப்படி ப்ரொஃபைல் கிரியேட் பண்றது சார்? ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணியாச்சு, எப்படி அப்லோட் பண்றது நம்ம எழுதுற டெஸ்ட்? சரி ஓகே, நான் நாளைக்கு சொல்லி கொடுத்ததா சச்சின்? ஓகே சார், ஷூர் சார். தேங்க் யூ. நாளைக்கு இனிஷியலா சொல்லி கொடுத்தோம் சார். ஓகே சார், தேங்க் யூ சார். வெல்கம். சொல்லுங்க சந்தோஷ். ஒரே ஒரு சின்ன டவுட். எஸ் சார் சொல்லுங்க ரஞ்சித். இப்போ ஆட்டோ எம்டிஎக்ஸ் இருக்குல்ல சுரேன், ஆமா ஆமா. பேக் எண்ட்ல எப்படி ஒர்க் ஆகுது நமக்கு ஒரு சின்ன கிளான்ஸ் மட்டும் சொல்ல முடியுமா? அது ஆட்டோமேட்டிக்கா வந்து அது ஹார்ட்வேர் லெவல்ல ஒர்க் ஆகுதுங்க ரஞ்சித். ஏன்னா எனக்கு ரொம்ப தெரியல, அது நானும் ரொம்ப படிக்கல. அது ஹார்ட்வேர் கோட் லெவல் நெகோசியேஷன் நடக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என் நிக்கு உங்க நிக்கில் நாங்க கேபிள் கனெக்ட் பண்ணிட்டோம்னா பேக் எண்ட்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா எந்த கான்ஃபிகரேஷன் நீங்க பண்ண தேவையில்ல. கேபிள் போட்டோன்னே ஆட்டோ நெகோசியேஷன் ஒரு கான்செப்ட் இருக்கு. ஆட்டோ நெகோசியேஷன்னா என் நிக்காட உங்க நிக்காட ஆட்டோமேட்டிக்கா பேசிக்கும். அதுக்குன்னு ஒரு சில சிக்னல்ஸ்லாம் போக சொல்ல போனா அந்த சிக்னல்ஸ் என்ன சிக்னல்ஸ்ன்ற டாக்குமெண்ட் யாருக்கும் இல்லை. அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா அது டீப் நாலேஜ் ரொம்ப யாருக்கும் கிடைக்கலங்க. எனக்கும் அது ரொம்ப தெரியல. ஆட்டோஎம்டேஸ் ஆட்டோ நெகோசியேஷன் பண்ணி 2 நிக்கார்லயும் ஆட்டோஎம்டேஸ் இருக்குன்னா ஸ்ட்ரெயிட்டா கிராஸ் ஆகும், கிராஸும் ஸ்ட்ரெயிட்டாகவும் பிஹேவியர் மாத்திக்குது. அது வந்து சிக்னல் ஓரியன்டா வரும். இந்த எலக்ட்ரானிக் சிக்னல்ஸ்லாம் படிப்பாங்கல்ல, அந்த அளவுக்கு டீப்பா போயிடும் ரஞ்சித். எனக்கும் ரொம்ப தெரியலங்க ரஞ்சித். சரிங்களா சார்? அது வந்து பாத்தீங்க அப்படின்னா சும்மா எனக்கு தெரிஞ்சு நான் கேக்குறேன். அதை பத்தி அவ்வளவு எனக்கு தெரியாது. நான் ஜீரோ தான் என்னை பொறுத்த வரைக்கும் சிசிஎன்ல. ஆக்சுவலா என்னன்னா சார் சொன்னாரு மில்லி செகண்ட்ல வந்து அந்த டிரான்சாக்ஷன் நடக்கும்னு சொல்லிட்டு. இப்ப ரிசீவ் பண்றதும் நடக்கும், அடுத்த செகண்டே வந்து நமக்கு வந்து சென்ட் பண்றதும் நடக்கும். மாறி மாறி அந்த ரிசீவ் பண்றது அது வந்து டக்குனு மாறி மாறி நடக்குமா சார்? அந்த கனெக்ஷன் மாறி மாறி? ஆமா ஆமாங்க ஆமாங்கப்பா. ஓகே சார், அதுக்காக தான் கேட்டேன். ஏன்னா நம்ம இவ்வளவு ஜிபிஎஸ் ஸ்பீட்ல டிரான்ஸ்ஃபர் பண்றோம் அப்படிங்கிறப்ப அதோட ஸ்பீடா இந்த கம்யூனிகேஷன் வந்து நடக்குமா, சென்ட் பண்றது ரிசீவ் பண்றதும் அப்படிங்கிறதுக்காக கேட்டேன். நடக்கும். அதெல்லாம் இனிமே இன்னும் அப்கமிங் கிளாஸ்ல பாப்பீங்க டீப்பா. ஓகே சார்.
ப்ரோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல நான் சொல்றேன் இது. கண்டிப்பா. இப்போ சொல்லுங்க. பிசி ரவுட்டர் வந்து பாத்தீங்கன்னா சேம் ஃபங்க்ஷனு. ம் 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 ம். ஆனா ஸ்விட்ச் வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன். ஸோ கண்டிப்பா. ஸ்விட்ச் ம், நம்ம correct. வந்து இதுல இன்வால்வ் பண்றோம் அப்படின்னாலே அது வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட் கேபிளா தான் இருக்கும். ம். அதுவே பிசி டு ரவுட்டர் வந்து பாத்தீங்கன்னா கிராஸ் கேபிள், ரவுட்டர் டு ஸ்விட்சும் கிராஸ் கேபிள், பிசி டு ஸ்விட்சும் கிராஸ் கேபிள். ஆமா, நீங்க போட்ட கணக்கு மேட்ச் ஆகும். ஸோ ஸ்விட்ச் வருது அப்படின்னாலே ஸ்ட்ரைட் கேபிள் பண்ணிக்கலாம். சுவிட்ச் வருதுனாவே ஸ்ட்ரெயிட் கேபிள் பண்ணிட்டீங்கன்னா 2 சுவிட்ச் எடுத்தா ரெண்டு ஸ்விட்ச் எடுத்தோம்னா கிராஸ் கேபிள் பண்ணிக்கலாம். அப்போ நீங்க போட்டது மாறும்ல. கரெக்டா. அப்போ இதுக்கு ஷார்ட்டா படிக்கிறது ஒண்ணுமே இல்லை. ஃபங்க்ஷனை பொறுத்து தான் முடிவு பண்ண முடியும். சேம் டிவைஸ், டிஃப்ரெண்ட் டிவைஸ், சுவிட்ச் வந்தா அப்படி எடுக்க முடியாது. 2 டிவைஸ் எடுத்தீங்கன்னா அந்த 2 டிவைஸோட ஃபங்க்ஷன் என்னன்னு பார்க்கணுமே தவிர சேம் டிவைஸ். நிறைய பேர் ஏன் தப்பு பண்ணாங்க தெரியுமா? இப்போ அவங்க எப்படி படிச்சுட்டாங்கன்னா ஏமன் சார் சொன்ன மாதிரி படிக்காம எதுக்கு ஏமன் சார் சுத்திட்டு வராரு, சேம் டிவைஸ்னா கிராஸ், டிஃபரெண்ட் டிவைஸ்னா ஸ்ட்ரைட்னு போயிட்டாங்க. அதனால தான் இன்னைக்கு கிளாஸ் 2ஆ பிரிஞ்சிருச்சு. ஓகே ப்ரோ. ஸோ அக்கார்டிங் டு ஃபங்க்ஷன்ஸ் தான் நம்ம டிசைட் பண்ண முடியும். அக்கார்டிங் டு ஃபங்க்ஷன். சார் லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன பிசி வச்சிருக்கீங்க, ரைட் ஹேண்ட் சைடு என்ன டிவைஸ் வச்சிருக்கீங்க. ஓகே சார், இது ஸ்ட்ரெயிட் கிராஸ்ன்றது ஃபங்க்ஷனை பொறுத்து. ஓகே ப்ரோ. சார் தேங்க்யூ ப்ரோ. சொல்லுங்க சந்தோஷ். சாப்பிட்டீங்களா சார்? இல்ல சந்தோஷ், இனிமே தான். நேத்து எடுத்த கிளாஸோட வீடியோ அதுக்கு அது இன்னும் அப்லோட் பண்ணல, இன்னைக்கு அப்லோட் பண்ணிடுவேன். நீங்க ஜாலியா ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் பிரியாணி வாங்க சந்தோஷ், கண்டிப்பா வாங்கி தரேன். ஆஃப்லைன் சாப்பிடுறீங்க. ஆன்லைன் பசங்களை பார்த்து என்ற குடும்பத்துல எல்லாரும் வந்தாச்சு அப்படின்ற மாதிரி பண்ணிக்கிறீங்க. ஷார்ட்ஸ் போட்டு ஜாலியா தெரிஞ்சுக்கிறீங்க. இல்லைங்க சந்தோஷ், தாராளமா வாங்க. ஆஃப்லைன் வாங்கி தரோம். ஆன்லைன் வாங்கி தர முடியாதுல்லப்பா, எப்படி வாங்கி தர்றது? ஓகே சார். நான் இன்னும் 2 வாரத்துல வருவோம் சார். வாங்க கண்டிப்பா வாங்கி கொடுத்துறோம். அதுக்கு என்ன சார்? ஹலோ. எஸ் சொல்லுங்க சார். அப்ப அந்த +V - GitHubல அப்லோட் பண்ற நோட்ஸ்லாம் கிளியரா இல்ல சார். அப்படியா? ஏன் அதுன்னு தெரியல. நிறைய பேர் அதான் கம்ப்ளைண்ட் சொல்றாங்க, எனக்கு பிளர்ரா இருக்கு. ஆமா சார், பார்த்து நோட்ஸ் எழுதவும் முடியல. சரி ஓகே, நான் ஒரு டெஸ்ட் பண்ணிடுறேன். நாளைக்கு காலையில ஒரு பேட்ச்ல கம்ப்ளைண்ட் பண்ணாரு, எனக்கு பிளர்ரா இருக்கு அப்படின்னாரு. இல்லப்பா பிளர்ரா இருக்காது, அதே ரொம்ப ஜூம் பண்ற மாதிரி இருக்கு சார் ஆக்சுவலா. ஓகே சரி, நான் என்னன்னு பாக்குறேங்க. ஜூம் பண்ணாலுமே பிளரா சார் இருக்கு. ஓகே சரி, நான் என்னன்னு பாத்துறேன் சுஜித் நாளைக்கு. சரிங்களா? ஓகே சார் ஒரு டவுட் சார். சொல்லுங்கப்பா. இப்போ வந்து கிளாஸ் வந்து ஆன்லைன்ல எடுக்கிறோம், இப்போ லேப்லாம் வந்து எப்படி சார்? நீங்க லேப்ல ஆன்லைன் லேபும் கொடுத்துருவேன், இல்ல இங்க எங்கேயாவது டைரக்டா வந்தீங்கன்னா இங்க ரியல் டிவைஸும் பார்க்கலாம். ஓகே சார். இல்லை சார், நான் ஒர்க் பண்றேன். வந்து இதெல்லாம் வந்து ஐபிலாம் அசைன் பண்ண தெரியும், பட் வந்து ரொம்ப டீப்பா கத்துக்கணும் தான் இங்க வந்தேன். இல்லப்பா, நீங்க ஆன்லைன்லயே டீப்பா கத்துக்கலாம். எப்பயாவது வீக் ஆஃப் இருக்குன்னா, நீங்க சென்னை லொகேஷன்ல இருக்கீங்கன்னா வீக் ஆஃப் அன்னைக்கு வந்து ரியல் டிவைஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, மீதி டைம்ல ஆன்லைன் லேப்ல ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே சார். நான் ரொட்டேஷன் ஷிஃப்ட் போறேன், 3 ஷிஃப்ட். ஓகே அதான் கேக்குறேன். சரி கேரியா. ஆனா அபினேஷ், இப்ப நைட் உட்காந்து நோட்டை போட்டா இன்ஜினியர் ஆயிருவேன், இல்லைன்னா கஷ்டம் தான். சார் நோட் போட்டு தான் சார் இருக்கேன். இப்போ வந்து நான் வந்து 2 to 10 அதுல இருக்கேன் சார், அந்த ஷிஃப்ட்ல இருக்கேன். ஓகே சூப்பர். இப்போ ஷிஃப்ட்ல இருந்தே தான் அட்டெண்ட் பண்றேன் நான் கிளாஸ். ஓகே, முடிச்சிட்டு முடிஞ்சா வீட்டுக்கு போய் படிச்சிருங்க. இப்போ 1 hour டைம் இருக்கு சார், இன்னும் 10 o'clock தான் முடியும். சரிங்கப்பா. ஸோ அதை நான் இப்போ ரிவைஸ் பண்ணிட்டு தான் இருப்பேன். அதான் சார் கேட்டேன். இப்போ வந்து நான் சப்போஸ் லேப் அட்டெண்ட் பண்றதுன்னா ஆன்லைன்ல பண்ணலாமா ஆஃப்லைன்ல பண்ணலாம், ரெண்டுத்துலயும் பண்ணலாம், உங்க இஷ்டம் தான். கிளாஸ்லாம் புரியுதா அபினேஷ்? புரியுது சார். 3 இயர்ஸா வந்து இதுல இருக்கேன், டெஸ்க்டாப் சப்போர்ட்லயே இருக்கேன். சரி நெட்வொர்க்ல மூவ் பண்ணிக்கலாம். ஓகே சார். ஓகே, நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓகே சார். தேங்க்யூ. பை சார். தேங்க்யூ.